Check, check. Good evening, only. Voice is clear.
குட் ஈவினிங் ஆல். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ ரஃப் டைமண்ட்ஸ் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் சார் சொல்லிட்டு இருப்பார், பாலா சார் எடுத்திருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு நான் வந்து டெரஸ்ட்ரியல் எக்கோ சிஸ்டம்ஸ் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், நம்ம யூஸ்வலாக பார்க்கறது சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதை மட்டும் பார்க்க போகிறோம், ப்ளஸ் பிவைக்கு பார்க்க போகிறோம், இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்வாட்டிக் எக்கோ சிஸ்டம்ஸ், இந்த பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ், நியூட்ரியன் சைக்கிள்ஸ், இதெல்லாம் பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் யூஸ்வலி எக்ஸாம்பிள் தான் இம்பார்ட்டன்ட்ல. அதனால கொஞ்சம் நியூ எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் படிச்சிருப்போம், பட் நிறைய நியூ எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. நியூ எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் இங்கே இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதை தாண்டி உங்களுக்கு ஓவரால் எக்கோ சிஸ்டம் டைப்ஸில் ஏதாவது ரிவிஷன் மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் எடுத்துடுறேன். ஓகே? எஸ். எடுத்தோடனே எக்கோ சிஸ்டம் டைப்பே போயிடலாம்ல? அதுக்கு முன்னாடி இருக்க பேசிக்ஸ்லாம் சொல்லணுமா? வேண்டாம்ல? எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? செக் பண்ணுறோமா? செக் பண்ணுறோமா? சார் செக் பண்ணுவோம். என்ன கேட்கலாம்? இந்த ரோ கம்யூனிட்டி டிஃபைன். செகண்ட் ரோ கம்யூனிட்டி. சிமிலர் பாப்புலேஷனா? டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ். டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் இல்லையா? அதெல்லாம் சொல்லிடுவீங்கல்ல. ஃபோர்த் ரோ ஜெரார்க் சக்சஷன். ஜெரார்க் ஜெரார்க் ட்ரை ஏரியாஸில் சக்சஷன் ஆரம்பிச்சா இல்லையா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி கதை நம்ம என்ன பார்ப்போம்? லெவல்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் பார்ப்போம். ஆமாங்களா? லெவல்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து ஆல்வேஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஈஸியான ஏரியா தான், நான் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா 2013-14 கொஸ்டின் வந்திருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஸ்டின் வரவே இல்லை ரிகார்டிங் லெவல்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். எக்கோ சிஸ்டம் டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்காங்க டேரக்டா அந்த டேர்ம்ஸ் மட்டும், அதுக்கப்புறம் வரல. அதுக்கு முன்னாடி கம்யூனிட்டி கொஸ்டின் வந்திருக்கு, அது கொஞ்சம் பழைய கொஸ்டின். ஜாகிரஃபியில் பார்ட் ஆஃப் என்வரான்மெண்ட் பார்ட் ஆஃப் ஜாகிரஃபி இருக்கும்போது கொஸ்டின் வந்திருக்கு, அதுக்கப்புறம் கொஸ்டின் இல்லை. அப்போ 2014 20+ 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா? அப்போ தேமே ஆஸ்க் அகெயின். ஸோ அப்போ கேட்கும்போது என்ன, இண்டிவிஜுவல் கன்ஃபார்மாக வர கேட்க மாட்டாங்க. இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்னா என்ன, எனி சிங்கிள் லிவிங் காம்பனண்ட், அதெல்லாம் கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? பாப்புலேஷன் கேட்கலாம், கம்யூனிட்டி, எக்கோசிஸ்டம், பயோம், இது 4 கேட்கறதுக்கு தான் ஆல்வேஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஜஸ்ட் டெஃபினேஷன் பார்த்து வச்சுக்கணும். ஆமாங்களா? ஸோ இண்டிவிஜுவல் எனி சிங்கிள் லிவிங் காம்பனண்ட், பாப்புலேஷன் குரூப் ஆஃப் சிமிலர் ஆர்கானிசம்ஸ் இன் அ பர்டிகுலர் ஏரியா. அந்த சிமிலர் ஆர்கானிசம்ஸ் யூஸ்வலி சேம் ஸ்பீசஸாக இருக்கும். ஆமாங்களா? ஸோ கம்யூனிட்டி டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் ஆக்குபைங் இன் அ பர்டிகுலர் ஏரியா. எக்கோசிஸ்டம் இன்ட்ராக்ஷன் அமாங் லிவிங் அண்ட் நான் லிவிங், பேசிக்லி ஒரு ஏரியாவில் உள்ள போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கம்பைன்ட்லி கால்ட் அஸ் எக்கோசிஸ்டம். ஆமாங்களா? ஸோ சிமிலர் எக்கோசிஸ்டம்ஸ், குரூப் ஆஃப் சிமிலர் எக்கோசிஸ்டம்ஸ் ஆர் கால்ட் அஸ் பயோம். பயோஸ்பியர்லாம் மோஸ்ட்லி கொஸ்டின் வராது, அவ்வளோதான். ஸோ த 3 ஸ்பியர்ஸ் பயோஸ்பியர் அது மோஸ்ட்லி வராது. இவ்வளோ தான் லெவல்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். இந்த லெவல்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் ஆர்கனைசேஷனில் இப்போ நிச்சே அகெயின் 2014 கொஸ்டின், அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகல, மேபி கேட்கலாம், இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்காம விட்டாலும் விடலாம், அந்த மாதிரியும் வரலாம். ஓகேங்களா? ஸோ நிச்சயம் அப்படின்னா அந்த ரோல் அண்ட் பொசிஷன் ஆஃப் ஸ்பீசஸ் என்ன பர்டிகுலர் ஹேபிடேட், அவ்வளோதான். என்ன ரோலை ப்ளே பண்ணுது, என்ன பொசிஷனில் இருக்குது, இல்லை என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது. யூஸ்வலாக நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லேயே பார்ப்பீங்களா, சம்டைம்ஸ் ஏதாவது ஆர்டிக்கல் யாரை பற்றியாவது வரும், ஷி ஹஸ் கிரியேட்டட் அர் ஓன் நிச்சே
அந்த மாதிரிலாம் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருப்பாங்க, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலைகளை உருவாக்கியிருப்பாங்க, இல்லை அந்த சொசைட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு 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 ஐடென்டிஃபிகேஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க பை டூயிங் சம் ஸ்பெசிஃபிக் ஒர்க். அவர் சொல்லுவாங்க திஸ் இஸ் மை நிச்சே, ஸோ ஷி ஹஸ் கிரியேட்டட் அட் நிச்சே, இந்த மாதிரி. ஸோ அப்போ பேசிக்லி நிச்சயனால அந்த ஃபங்க்ஷன் அவ்வளோதான், பார்க்குற வேலை இஸ் நிச்சே, அவ்வளோதான். அந்த நிச்சயில தான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் வரும். காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொன்னா ஒரு ஹேபிடேட்ல மல்டிபிள் நியூ ஸ்பீசிஸ் மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் எப்போ மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னு சொன்னா ரிசோர்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் வாழ முடியும். ரிசோர்ஸ்க்காக ரொம்ப கம்பீட் பண்ணா வாழ முடியாது. ஸோ அந்த ரிசோர்ஸ் ஷேரிங். ஸோ ஒரு ஹேபிடேட் இருக்கு, அங்கே மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து இருக்கு, எனி டூ ஸ்பீசஸ்க்கு எனி டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ்க்கு சேம் நிச்சயம் இருக்கு அப்படின்னாலே காம்படிஷன் வந்துடும். காம்படிஷன் வந்தாலே ஸ்ட்ராங்கர் மீன்ஸ் வீக்கர் கெட் டெஃபீட்டட். ஸோ டெஃபீட் அப்படின்னு சொன்னால் அது ஆக்சுவலி டெஃபீட் ஆகுறது அப்படின்னா அது உடனே இறக்குறதுன்னு அர்த்தம் இல்லை. பட் டெஃபீட் ஆகுறது அப்படின்னா எனக்கு வேணுங்கிற ரிசோர்ஸ் எனக்கு கிடைக்கல. அது மேபி ஹேபிடேட்டாக இருக்கலாம், இல்லை ரீப்ரொடக்ஷன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை எனக்கு வேணுங்கிற ஃபுட்டாக இருக்கலாம். அப்போ எனக்கு வேணுங்கிற ரிசோர்ஸை நான் டெஃபீட் ஆகிட்டேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ காலத்துக்கு ஸ்டார்வ் ஆவேன்? ஸோ ஒன்று ரீப்ரொடியூஸ் பண்ணால் என்னோட அடுத்த ஜென்ரேஷன் ஜென்ரேட் ஆகாது. அதுக்கப்புறம் நான் சாப்பிடலன்னா என்னாலே வாழ முடியாது. எனக்கு ஹேபிட் இல்லைன்னா நான் அங்கே இருக்கவே முடியாது, நான் துரத்தி அடிக்கப்படுவேன். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி தட் லெட் டு லாஸ் தான். அதனால வந்து என்ன, அந்த டெஃபிட் காம்படிஷன் வரும். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ்க்கு சேம் நிச்சயம் இருந்தால் காம்படிஷன் வரும். அந்த காம்படிஷனில் ஸ்ட்ராங்கர் வின் பண்ணும், வீக்கர் எலிமினேட் ஆகும். இன்கேஸ் அந்த வீக்கர் எலிமினேட் ஆக விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று இடத்த விட்டு மைக்ரேட் பண்ணும், இல்லை நிச்சயமா மாற்றிக்கும். இதை தான் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஹேபிடேட்டில் மல்டிபிள் நியூ ஸ்பீசஸால் எப்போ மட்டும்தான் வாழ முடியும் அப்படின்னா ஸோ இந்த when they are ready to share resources. ஸோ ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணிக்கிட்டு 100% சேம் நிச்சயம் இல்லாமல் வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ முடியும். பட் எந்த ஹேபிடேட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் இருக்குது, 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸோட நிச்சயமும் 100% டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? வாய்ப்பே இல்லை. நிச்சயம் ஓவர்லாப்பிங் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ ஒரு ஹேபிடேட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் ஸ்பீசஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சய ஓவர்லாப்பிங் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50-60% நிச்சய ஓவர்லாப்பிங் வந்து ஆக்சுவலி இருக்கும். 50-60% நிச்சய ஓவர்லாப்பிங் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து சேம் நிச்சயம் கிடையாது. அந்த 100% சிமிலராக இருந்தால் தான் சேம் நிச்சயம் மீன் பண்ணுறது. 100% சிமிலராக எப்போவுமே 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ்க்கு இருக்காது. ஒருவேளை அப்படி இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மைக்ரேட் ஆகும், இல்லைனா நிச்சயம் மாற்றிக்கும். இதுதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு 50-60% வந்து ஓவர்லாப்பிங் அது கன்ஃபார்மாக இருக்கும். அது வந்து மேக்ஸிமம். இப்போ மினிமம் 10% ஓவர்லாப்பிங் இருக்கலாம், 20% ஓவர்லாப்பிங் இருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப காமனாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபாரஸ்ட்டு, லெப்பர்ட் இருக்கு, டைகர் இருக்கு. ஓவர்லாப்பிங் இருக்கா இல்லையா? ஓவர்லாப்பிங் இருக்கா இல்லையா? ஸோ டெஃபினெட்லி ஓவர்லாப்பிங் இருக்கும். ஸோ அந்த 50-60% ஓவர்லாப்பிங் டெஃபினெட்லி இருக்கும். அதை நம்ம வந்து சேம் நிச்சயம் எடுத்துக்கவே கூடாது. ஓகேங்களா? 100% ஓவர்லாப்பிங் இருக்கா? அதுதான் சேம் நிச்சயம். 100% ஓவர்லாப்பிங் இருக்காது, இருக்காது. ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஹேபிடேட்டில் வாழவே முடியாது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கர் மட்டும்தான் வாழும். ஓகேங்களா? ஸோ இது ஓவர்லாப்பிங் இருக்கும். இதை தான் நம்ம காம்படிட்டிவ். ஸோ நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ரிசோர்ஸை நான் ஷேர் பண்ணிக்கணும். அப்போ நான் 100% உன்னோட ஒத்து போகாமல் நான் வேற ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். இதை தான் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், தட் ரிசோர்ஸ் ஷேரிங், ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இருக்கிற ரிசோர்ஸை பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டு வாழ்றது. ஸோ இப்போ மரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ டிப்லேருந்து சில இன்செக்ட்ஸ் வந்து ஃபுட் எடுத்துக்கும், ட்ரங்க்லேருந்து சிலது எடுத்துக்கும், சிலது ரூட்லேருந்து எடுத்துக்கும். ஸோ இதை தான் அந்த ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங், தட் இஸ் கால்ட் அஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலை ஃபோக்கஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்களான்னா கேட்கல. அண்ட் ஒன் மோர் திங், எக்காலஜி எக்கோசிஸ்டம் ஏரியா எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்தது எந்த வருஷம் அப்படின்னா 22 தான். 22ல் 23-24ல் பயோடைவர்சிட்டி தான் அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின், ஜாஸ்தி இல்லை. எக்காலஜி எக்கோசிஸ்டம் இல்லை. 25ல் எக்கோசிஸ்டம்லேருந்து ஒரே கொஸ்டின் தான் எழுதியிருப்பீங்க, ஆமாங்களா? அந்த ஒரு ஆக்சுவலி ரொம்ப டைரெக்டாக பார்த்தா ஒரு கொஸ்டின் பார்த்தா அது டேட்டா பேஸ்டு. ஃபோக்கஸ்ட் ஏரியா எதுனா கிளைமேட் சேஞ்ச், ஆமாங்களா? பட் அப்போ ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22ல் எக்கோசிஸ்டம் தான் மோஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஏரியா, 23-24 வந்து பயோடைவர்சிட்டி, ஸோ 25 வந்து கிளைமேட் சேஞ்சு, ஸோ 26 ஒன்று பொல்யூஷனாவோ இல்லை எக்காலஜி எக்கோசிஸ்டமாவோ இருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் திரும்பவும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எல்லாமே ஈக்குவல். அதுக்கு முன்னெல்லாம் இந்த மாதிரி வராது. ஸோ கேட்டால் வந்து இப்போ 2013 2014லாம் எல்லா ஏரியாஸும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்துருந்தது. இது ஜாஸ்தி அது ஜாஸ்தி அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் எதெல்லாம் படிக்கிறீங்களோ எல்லாத்துலேருந்தும் 2 கொஸ்டின் வந்திருக்கும், அந்த மாதிரி அப்படியும் வரலாம், எதுனாலும் நடக்கலாம். பட் அந்த ஃபோக்கஸ் வந்து கம்மியாகி 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ மேபி கேட்கலாம். அப்படி கேட்குறாங்கன்னா இது எல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஏரியா. ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் கேட்டது கிடையாது, பட் கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள ஏரியா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இது நிச்சு.
இந்த எக்கலாஜிக்கல் சக்சஷன் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் அது ஆல்வேஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ இப்போ எக்கலாஜிக்கல் சக்சஷன் எடுத்துக்கிறோம்னா ஸோ பயனீஸ் இதெல்லாம் பயனீஸாக வர வாய்ப்பு இருக்கு. எதெல்லாம் பயனீஸ்? பயனர் ஸ்பீசஸ் எதெல்லாம்? என்னப்பா? ஸோ பாக்டீரியா, ஃபங்கை, மாஸ், லீச்சன், ஆல்கே. ஸோ ஆக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்ல பைட்டோபிளாங்டன்ஸ் தான் பயனீர் இல்லையா? அது ஆல்கே தானே, மைக்ரோ ஆல்கே தானே. ஸோ இது எல்லாமே பயனீர்ஸ். இந்த பயனீர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். லாஸ்ட்டாக கிடத்து 22ல அதுக்கப்புறம் கொஸ்டின் வரல. ஸோ பயனீர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் சக்சஷன் ஸ்டேஜஸை மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து அதுக்கு என்ன ஸ்டேஜ் வரும் அந்த மாதிரி மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்கலாஜிக்கல் சக்சஷன்? இப்போ ஆட்டோஜெனிக் சக்சஷன் மீன்ஸ் ஆட்டோஜெனிக் ஆட்டோஜெனிக் சக்சஷன். ஆன்லைன்ல என்னப்பா ஆன்சர் பண்றீங்க? ஆட்டோஜெனிக் சக்சஷன். Example primary. Define autogenic. Autogenic. If the succession is primarily caused by biotic, that is called as autogenic. ஆமாவா? பயோட்டிக் அதுதான் இந்த டைப்ஸ்ல தான். மற்றபடி இந்த ஸ்டேஜஸ் இருக்குல்ல, ஸ்டேஜஸை மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. மேபி நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ இதில் அந்த அந்த ஆர்டர் வேணா கேட்கலாம். பட் அதுவுமே கொஞ்சம் இந்த சிம்பிள் டைப் கொஷின்ஸ் வரும்ல, அந்த சிம்பிள் டைப் கொஷின்ஸ் வேணா தேமே ஆஸ்க். மற்றபடி அது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. பட் அதான் டைப்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆட்டோஜெனிக். ஆட்டோனாலே அந்த பயோவை மீன் பண்ணுறது தான் இல்லைங்களா? ஸோ ஆட்டோஜெனிக்னா பயோட்டிக் காம்பனன்ட்ஸால உருவானது. ஆலோஜெனிக்னா டிஸ்டர்பன்சஸ் வந்து காஸ் பண்ணுறது. ஆமாங்களா? ஸோ இப்போ ஹைட்ரார்க்னா தண்ணி வெட்டர் ஏரியாஸில் ஆரம்பிக்கிறது. ஜெரார்க் அப்படின்னா ட்ரை ஏரியாஸில் ஆரம்பிக்கிறது. ஆமாங்களா? ட்ரை ஏரியாஸில் ஸ்டார்ட் ஆகுறது. ஸோ அந்த வேற என்ன பார்ப்போம்? பிரைமரி, செகண்டரி, பேர் ஏரியா, ஆல்ரெடி உள்ள எக்கோசிஸ்டம் இதுதான். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஜெனரல் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி அண்ட் செகண்டரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பிரைமரி பேர் ஏரியா, ஸோ இட் டேக்ஸ் மோர் டைம். செகண்டரி ஆல்ரெடி ஒரு வெல் ஃபார்ம்டு சாயில் வந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து நடக்கும். ஆமாங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து முக்கியம். சாயில் இருக்கும், சாயில் இல்லை. ஸ்லோ ப்ராசஸ், ஃபாஸ்டர் ப்ராசஸ், டேக்ஸ் மோர் டைம், டேக்ஸ் லெசர் டைம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைப்ஸ் வந்து எக்கலாஜிக்கல் சக்சஷனில் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்கலாஜிக்கல் சக்சஷனில். ஸோ நிச்சயம் எக்கோட்டோன். எக்கோட்டோன் வந்து ரொம்ப வருஷமாவே கேட்கப்படாத ஏரியா. அகைன் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி உள்ள ஏரியா. ஸோ இப்போ வந்து இப்போ 2013 சிலபஸ் மாறுச்சுங்களா? 13 to 25 எக்கோட்டோன்ல கொஸ்டின் வந்திருக்கா? வரல. ஆனா ஒரு கான்செப்சுவல் ஏரியா இருக்கு. இப்போ நிச்சயம் வந்துருச்சு, எக்கலாஜிக்கல் சக்சஷன்ல கொஸ்டின் வந்தாச்சு, இதெல்லாம் கேட்டாச்சு. பட் எக்கோட்டோன்ல கொஸ்டின் வந்திருக்கானா? இல்லை. அப்போ கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இப்போ கேட்கறத விட, ஏன்னா மோஸ்ட்லி நீங்க என்விரான்மெண்ட்ல ரிப்பிட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் மோஸ்ட் ரிப்பீட்டட் ஏரியா. ட்ராபிக்கல் கிராஸ்லாண்ட் எக்கோசிஸ்டம் மோஸ்ட் ரிப்பீட்டட் ஏரியா. டெசர்ட் எக்கோசிஸ்டமோட கேக்டஸ் அடாப்டேஷன் மோஸ்ட் ரிப்பீட்டட் ஏரியா. அதுக்கடுத்து பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ், நியூட்ரியன் சைக்கிள்ஸ், இந்த ஏரியா தான் மோஸ்ட் ரிப்பீட்டட். இப்போ டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்ல ரொம்ப ரிப்பீட்டடாக வந்தது வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் தான். மற்றதெல்லாம் சும்மா ஏதாவது பிளான்ஸை கொடுத்துட்டு இது என்ன, இது எந்த எக்கோசிஸ்டம்ல இருக்கும், இல்லை அனிமல்ஸை கொடுத்து இந்த அனிமல் வந்து என்ன கேரக்டரோட இருக்கு, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. பட் கேரக்டர் வைஸ் ரொம்ப ரிப்பீட்டேஷன்ஸ் வந்த ஏரியாஸ் வந்து இந்த ஏரியாஸ் தான். இதை தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒன்று என்ன பண்ணலாம், திரும்ப ரிப்பீட் பண்ணலாம், இல்லை நியூ ஏரியாஸ்க்கு வந்து அவங்க போகலாம். ஸோ நம்ம எதுவும் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், அதையும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கணும். பட் அந்த டோட்டல் இதுலேயே வந்து என்னன்னா கேட்கப்படல, ஆனால் கேட்கலன்னா எக்கோட்டோன். ஸோ எக்கோட்டோன் தட் இஸ் டிரான்சிஷன் ஜோன் பிட்வீன் டைவர்சிஃபைட் எக்கோசிஸ்டம். டூவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டூ ஆர் மோர் டைவர்சிஃபைட் எக்கோசிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ டிரான்சிஷன் ஏரியா பிட்வீன் டூ ஆர் மோர் டைவர்சிஃபைட் எக்கோசிஸ்டம்ஸ் ஆர் பயோம்ஸ். அதை தான் நாம எக்கோட்டோன் வரும். டூன்னு மட்டும் மனசில் பதிஞ்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு டெஸ்ட் டிஸ்கஷன்ல அப்படி ஏதோ ஒரு இதில் தான் ஒரு பொண்ணு கேட்டா டூ தானே அதனால தப்பா போட்டேன். அப்படி கிடையாது. டூ ஆர் மோர் டைவர்சிஃபைட் எக்கோசிஸ்டம்ஸ். டைவர்சிஃபைட் எக்கோசிஸ்டம்ஸ் இருக்குன்னா டைவர்சிஃபைட் எக்கோசிஸ்டம்ஸோட டிரான்சிஷன் ஜோனை தான் எக்கோட்டோன்னு சொல்றோம். அதுதான் எக்கோட்டோன். ஓகேங்களா? ஸோ அந்த எக்கோட்டோன்ல எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா மீட்டிங் எக்கோசிஸ்டம்ஸை விட டைவர்சிட்டி ஆஃப் ஸ்பீசஸும் டென்சிட்டி ஆஃப் ஸ்பீசஸும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எட்ஜ் எஃபெக்ட். ஓகேங்களா? பட் சம் எக்கோட்டோன்ஸ் ஹேவ் எட்ஜ் எஃபெக்ட், சம் எக்கோட்டோன்ஸ் ஸோ டசன்ட் ஹேவ் எட்ஜ் எஃபெக்ட். அது வந்து இருக்காது. இப்போ நம்ம கிராஸ்லேண்ட்ல எட்ஜ் எஃபெக்ட் இருக்காதுன்னு படிச்சிருப்போம். ஆமாங்களா? பட் ஆனால் அந்த எட்ஜ் எஃபெக்ட் இந்த கிராஸ்லேண்ட் கான்செப்ட் எப்படின்னா, இப்போ ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு, டெசர்ட் இருக்கு, நடுவில் கிராஸ்லேண்ட் இருக்கு. அந்த கிராஸ்லேண்ட்ல எட்ஜ் எஃபெக்ட் இருக்காது. ரெயின் ஃபாரஸ்ட், டெசர்ட், இது நடுவில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், டெசர்ட், நடுவில் கிராஸ்லேண்டு, எட்ஜ் எஃபெக்ட் இருக்காது. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைகா இருக்கு, டைகா ஃபாரஸ்ட்டும் ஃபாரஸ்ட் தான். டைகா, டெசர்ட், நடுவில் கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் எஃபெக்ட் இருக்கும். எட்ஜ் எஃபெக்ட் இருக்கும். இல்லைனா வந்து ஒரு டெம்பரேட் கிராஸ்லேண்ட், அதுவும் கிராஸ்லேண்ட்ஸ் தான். ஸோ அதை எந்த ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறோன்றது பொறுத்து தான் எட்ஜ் எஃபெக்ட் வந்து. இப்போ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டோட இல்லை டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறோன்னா கண்டிப்பாக கிராஸ்லேண்ட்ஸில் எட்ஜ் எஃபெக்ட் இருக்காது. பட் இதே சம் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டோடவோ இல்லை டைகாவோடவோ கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிராஸ்லேண்ட்ஸில் எட்ஜ் எஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அது மாற்றிக்கோங்க. ஸோ அது வந்து எந்த எந்த ஸ்பெசிஃபிக் டைப் வந்து வரும்போது வேரி ஆகலாம் இதான். பட் எக்கோட்டோனால எட்ஜ் எஃபெக்ட் ஒன்றும் அந்த இந்த சாலியன்ட் ஃபீச்சர்லாம் ஒன்றும் மீன்ஸ் அது எப்பவுமே ஆல்வேஸ் இருக்குன்ற ஃபீச்சர்லாம் கிடையாது. சம் எக்கோட்டோன்ஸ் ஹேவ் எட்ஜ் எஃபெக்ட், சம் எக்கோட்டோன்ஸில் இருக்காது. பட் எட்ஜ் ஸ்பீசஸ் அப்படின்னா எல்லா எக்கோட்டோன்லையும் ஏதோ ஒரு ஸ்பீசஸ் டாமினன்ட் ஸ்பீசஸாக இருக்கும். அந்த டாமினன்ட் ஸ்பீசஸை நம்ம எட்ஜ் ஸ்பீசஸ்னு சொல்லுவோம். ஆமாங்களா? ஸோ இது எக்கோட்டோன் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இந்த பயோட்டிக் அண்ட் ஏபியோட்டிக் காம்பனன்ஸ் இருக்குது. அதை நம்ம வேணும்னா நான் இதை முடிச்சதுக்கப்புறம் இந்த இருக்கிற கண்டென்ட்டை முடிச்சதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் வேணால் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்தது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் தான். மோஸ்ட்லி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். அங்கே வந்து என்ன மாதிரி முக்கியமாக அந்த என்ன மாதிரி அந்த பயோம் இருக்கும், அங்கே பிளான்ஸ் எப்படி இருக்கும், அனிமல்ஸ் எப்படி இருக்கும், இல்லை அதோட அடாப்டேஷன்ஸ், இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் அதிகமாக கொஸ்டின் வந்திருக்கு. நீங்களும் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் நான் இங்கே அடிஷனல் என்ன கொடுத்துட்டேன்னா பேசாம குளோபல் டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துடலாம். மேபி அந்த ஆஸ்பெக்ட்ல போயிட்டாங்கன்னா அதை நம்ம கிளாஸ்ல பார்க்கல. குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கல, நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குது அதை மட்டும் பார்த்துருப்போம். ஸோ குளோபல் டிஸ்ட்ரிபியூஷனை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் ரெண்டுமே சேர்த்து தான் பார்ப்போம். ரெண்டுத்துக்குமே சேம் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் இருக்கும். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்னா ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட்ல டெய்லி ரெயின்ஃபால் இருக்கும், டெய்லி மழை பெய்யும். பட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல டெய்லி மழை பெய்யாது. ஸோ அந்த ஒரு சீசனில் எவ்ரிடே மழை பெய்யும், மற்ற நேரங்களில் அப்பப்போ மழை பெய்யும். ஆமாங்களா? ஸோ இந்த டெய்லி ரெயின்ஃபால், அந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், டோல்ட்ரம்ஸ் அது இருக்காது. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். மற்றபடி எவ்ரி திங் இஸ் சிமிலர். ஸோ நீங்கள் குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டா அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன், ஸோ ஈக்குவட்டோரியல் 0 to 23 டிகிரி நார்த் அண்ட் சவுத் இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கிறது. இது அப்புறம் நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு ஃபைல் ஷேர் பண்ணுறாங்க தானே குரூப்பில். ஸோ இதையும் நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் அப்படியே பொறுமையாக பாருங்கள். ஸோ தட் இஸ் இந்த சென்ட்ரல் அமெரிக்கா, அமேசான் பேசின், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, அண்ட் தென் இந்த இந்தியன் பார்ட் ட்ராபிக்கெல்லாம் வந்துடும். சவுத் ஏஷியா, சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, இந்த இந்த ஒஷானியாவா, இந்த ஏரியாஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராபிக்கல் ஈக்குவட்டோரியல் அண்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியாஸ் தான். ஏன்னா குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மோஸ்ட்லி கேட்டது கிடையாது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல கொஷின்ஸ் எல்லாமே என்னன்னா கேரக்டர்ஸை பொறுத்து தான் வந்திருக்கு. ஸோ அங்கே வந்து என்ன மாதிரி கேனப்பி இருக்கும், என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பற்றி தான் வந்திருக்கு. ஷல் ஐ டேக் நோட்ஸ் ஃப்ரம் நோட்ஸ் மேம்? 2020 ஆர் ஜஸ்ட் வாட்ச் கிளாஸ் இனஃப்? 2025 பேட்ச்லேருந்து நோட்ஸு இதில் இது பண்ணிக்கோங்கப்பா. அதில் ஒன்றும் வேற என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு கண்டென்ட் இருக்கும். ஏன்னா எக்காலஜியில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் பயோடைவர்சிட்டி டாப்பிக்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இன்ஃபோகிராஃப் ஒன்று ஷேர் பண்ண கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வேணால் நான் உங்களுக்கு வேணால் ஷேர் பண்ணி விடுறேன். பயோடைவர்சிட்டி எடுக்கும்போது அது வேணால் ஷேர் பண்ணி விடுறேன். இதில் வந்து ஒன்றும் இதில் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தான் இந்த குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இது போதும். இதை நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டி பார்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். நான் முதல்ல இந்த ஏரியாவை முடிச்சிருந்தேன். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? இந்த எக்கலாஜிக்கல் லெவல்ஸ் சும்மா ஒரு ப்ரெஷ்அப் பண்ணியாச்சா? இந்த எக்கோசிஸ்டம் டைப்ஸ் பார்ப்போம். இதுக்கு அடுத்த நேரம் இருக்குன்னு சொன்னால் இந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ், ஏபியோட்டிக் காம்பனன்ட்ஸ் அந்த கதை கொஞ்சம் பார்ப்போம். ப்ரொடக்டிவிட்டியில் நெக்ஸ்ட் கிளாஸ் தட் இஸ் நியூட்ரன் சைக்கிள்ஸ், பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ், ஆக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்ஸ் இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் மண்டே இருக்குன்னு இருக்காங்க. மண்டே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அலுமினி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே? ஸோ இதான் இப்போ ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோ சிஸ்டம் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் 23 to 27 டிகிரி சென்டிகிரேட். பட் அது சம் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ்லாம் சில ஏரியாஸ்க்கு வந்து இருக்கும். குளோபல் ஆவரேஜ் எடுக்கும்போது இந்தியா பொறுத்தவரைக்கும் 23 to 27 டிகிரி சென்டிகிரேட். பட் குளோபல் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 25 to 30 டிகிரி சென்டிகிரேட். தட் வார்ம் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஆல்வேஸ் அந்த ஒரு 23 to 27, 23 to 30 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் இவ்வளோ. இதெல்லாம் நம்பர்லாம் எக்ஸாக்டாக மெமரைஸ் பண்ண முடியுமா? முடியாது. பட் வார்ம் டெம்பரேச்சர் 20+ ஆர் 23+ அந்த மாதிரி ரேஞ்சில் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர். ஸோ ரெயின்ஃபாலில் கண்டிப்பாக மோர் தென் 200 சென்டிமீட்டர் பெய்யுமா? அப் டு 1000 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம். ஸோ அண்ட் தென் ஹியூமிடிட்டி பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். வேர்த்து கொட்டும். ஆக்சுவலி ஃபுல்லாக பிளான்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் நடந்துட்டு வாட்டர் வேப்பர் ஃபுல்லாக அட்மாஸ்ஃபியரில் இருக்குமா? இந்த வாட்டர் பாடிஸ்லாம் வேறு அடிக்கடி மழை பெஞ்சு வாட்டர் பாடிஸில் ஃபுல்லாக தண்ணி இருக்குமா? அது ஒரு பக்கம் எவாப்ரேட் ஆகுமா? அந்த மதிய நேரம் அப்படி இரிட்டேட் ஆகும். வேர்த்து கொட்டி
ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகி யாரையாவது போட்ட அப்படி 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 இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப இதாகும். அந்த வேர்த்து கொட்டி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஹியூமிடிட்டி பயங்கரமா இருக்கும். பட் அந்த ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கும் போது பிளான்ஸ் சூப்பரா வளரும். நீங்க அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, பாலிஹவுஸ் ஃபார்மிங், பாலிஹவுஸ், இந்த ஸ்க்ரீன்குள்ளெல்லாம் செடிங்க வளர்ப்பாங்கல்ல. அந்த ஸ்க்ரீன்குள்ள வளர்க்கும் போது என்னன்னா நல்லா அந்த ஸ்க்ரீன்குள்ள ஹியூமிடிட்டி சூப்பரா இருக்கும். அந்த ஹியூமிடிட்டி நல்லா இருந்தா பிளான்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த மைக்ரோ கிளைமேட், அந்த மைக்ரோ கிளைமேட் நல்லா இருக்கும்போது பிளான்ஸ் ரொம்ப நல்லா வளரும். இங்கேயும் அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ அந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நோ டிஸ்டிங்ஸ் ட்ரை சீசன் நம்ம சொல்லியிருந்திருப்போம்ல. ஸோ ரெய்னி சீசன்ல எவ்ரிடே மழை பெய்யும், ட்ரை சீசன்ல அப்பப்போ மழை பெய்யும். பட் சயின்டிஃபிக்லி பார்த்தா அது ட்ரை சீசனே கிடையாது. ட்ரை சீசனா மழை பெய்யவே கூடாது. இப்போ ட்ராபிக்கல் டெசிடஸ் ஃபாரஸ்ட் ட்ரை சீசன் மழை பெய்யவே பெய்யாது. டெம்பரேட் டெசிடஸ் ஃபாரஸ்ட் ட்ரை சீசன் மழை பெய்யவே பெய்யாது. பட் இங்கே அந்த மாதிரி டிஸ்டிங்டான ட்ரை சீசன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ இது ஸோ அண்ட் தென் ட்ராபிக்கல் why மேம் 4 o'clock ரெயின்ஃபால் இது ஆல்சோ கால்ட். ஆமாம், இக்கடோல் ரெயின் ஃபாரஸ்ட்டும் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டும் சேர்த்து தான் பார்க்குறோம். ஆமாங்களா, சேர்த்து தான் பார்க்குறோம். இக்கடோல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் இருக்கும்ல, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் எவ்ரிடே ஈவினிங் வந்து மழை பெய்யும். பட் இங்கே வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அந்த அளவுக்கு டியூரிங் கொஞ்சம் அந்த இந்த மந்த்தில். ஸோ அப்படி ஒன்றும் அவ்வளோ எவ்ரிடே மழைலாம் ஆக்சுவலி பெய்யாது. அப்பப்போ மழை பெய்யும். இப்போ கேரளாவில் தினமும் மழை பெய்யுமா? பெய்யாது. அப்பப்போ மழை பெய்யும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஆமாம், எட்ஜ் எஃபெக்ட் வந்து எக்கோ டோனுக்கு மட்டும் தான் எட்ஜ் எஃபெக்ட் அப்படிங்கிற கேட்டகரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மற்ற இடத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. கிராஸ்லேண்ட் எட்ஜ் எஃபெக்ட் லோ அண்ட் ஹை இன் விச் ரீஜன்? ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கும் டெசர்ட்டுக்கும் நடுவில் கிராஸ்லேண்ட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அந்த கிராஸ்லேண்டில் எட்ஜ் எஃபெக்ட் வந்து இருக்காது. பட் இதே வந்து ஒரு டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்க்கும் டெசர்ட்டுக்கும் நடுவில் கிராஸ்லேண்ட் இருக்குன்னா அங்கே எட்ஜ் எஃபெக்ட் வந்து இருக்கும் கிராஸ்லேண்டில். ஓகேங்களா? எஸ். சாயிலோட கேரக்டர், இங்கே சாயில் நியூட்டன் ரிச்சா இருக்குமா? இந்த 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 ஒரு லைன் இதை வச்சு 2 முறை ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஜஸ்ட் ஒரு லைன், அவ்வளோதான். ஆமாவா? லாஸ்ட்டாக எப்போ கேட்டாங்க? 23 23 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் லாஸ்ட்டாக கேட்டு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ திங்க் 2018 என்னமோ கொஸ்டின், ஜஸ்ட் இந்த ஒரு லைன். ஸோ இந்த நியூட்ரியன் புவர் சாயில், இந்த நியூட்ரியன் புவர் சாயில்ங்கிற வேர்டு தெரிஞ்சால் போதும் 2 முறை ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், அதுவும் இந்த ரீசெண்ட் இயர்ஸில். ஆமாங்களா? ஸோ அதான். ஸோ நியூட்ரியன் புவர் சாயில். வை நியூட்ரியன் புவர் சாயில்? லீச்சிங் ரேட் இஸ் வெரி வெரி ஹை. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு, லீச் ஆகிட்டே இருக்கு. டாப் சைடில் பெருசாக நியூட்ரியன்ஸ் இருக்கவே இருக்காது. ஆமாங்களா? ஸோ இருந்தாலும் பிளான்ஸ் எப்படி வேகமாக வளருது? லீச் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துரும். ஸோ தே ஹாவ் ஷாலோ ரூட்ஸ். ஷாலோ ரூட்ஸ் இட் செல்ஃப் ஒரு அடாப்டேஷன் தான். ஆமாங்களா? ஸோ மழை ஜாஸ்தியாக பெய்யுது, ஸோ லீச்சிங் ரேட் அதிகமாக இருக்கும். லீச்சிங் ரேட் அதிகமாக இருந்தாலும் அப்புறம் எப்படி இவ்வளோ டென்சரான வெஜிடேஷன் எல்லாம்? ஸோ வெஜிடேஷன் டென்சராக இருக்கும். நீங்கள் ஏரியல் வியூ பார்த்தீங்கன்னா மண்ணை பார்க்கவே முடியாது. ஸோ கம்ப்ளீட்லி கண்டினியூவஸ் கேனப்பி. மனுஷன் போகாமல் இருந்தா, மனுஷன் போனா எல்லாத்தையும் அழிச்சிரும்னு வச்சுக்கோங்க. போகாம இருந்தா இந்த கண்டினியூவஸ் கேனப்பி வந்து இருக்கும். இந்த கம்ப்ளீட் கண்டினியூவஸ் கேனப்பி வந்து இருக்கும். ஸோ அந்த 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 சாயில நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கேனப்பி இருக்கும். அப்புறம் லீச்சிங் ரேட் ஜாஸ்தியா இருக்கு. அப்புறம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொன்னா, தே வில் டேக் தி நியூட்ரியன்ஸ் ஸோ அட் வெரி ஃபாஸ்டர் ரேட். ரிலீஸ் ஆன உடனே, ஏன்னா ஷாலோ ரூட்ஸ் வந்து இருக்கும். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் அ ஷாலோ ரூட்ஸ். ஸோ ரிலீஸ் ஆக டக்கு டக் 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 டக்குன்னு டக்குன்னு நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுல சாயில் புவர் தான், பட் ஸ்டில் இங்கே ஒரு டென்சர் வெஜிடேஷன் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் ரேப்பிட் டீகம்போசிஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆமாவா? ஆமாவா? ஸோ ஏன்னா ஒன்று டெட்ரிட்டிவ்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் டெட்ரிட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, வெரி ஹை குவான்டிட்டி வந்து இருக்கும். அது ஃபாஸ்ட்டாக டீகம்போஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு டெம்பரேச்சரும் ஜாஸ்தி, மாய்ஸ்சர், மழையும் பெஞ்சிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஈக்குவடல் ரீஜனில் எவ்ரிடே மழை தான், பட் எவ்ரிடே வந்து வெரி ஹை ரெயின்ஃபால் வந்து கிடையாது. ஸோ அந்த ஒரு சீசன் வந்தால் வெரி ஹை ரெயின்ஃபால், மற்ற டைமில் அடிக்குவேட் அமௌண்ட் ஒரு மாதிரி ஒரு லெஸ் மாய்ஸ்சர் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரிடே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குது, மாய்ஸ்சர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக டிகம்போசிஷன் நடக்கும். ஃபாஸ்ட்டாக டிகம்போஷன் நடக்குது, ரிலீஸ் ஆகுது, பிளான்ட் ரூட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக எடுக்குது. ஸோ நல்லா வேகமாக வளர்ந்துரும். அதனால பேலன்ஸ் இருக்கிறது லீச் ஆகி போனாலும் இங்கே பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. ஸோ பட் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த சாயிலை கொண்டு போய் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா, கார்டனிங் பண்ண முடியுமானா அது புவர் சாயிலாக இருக்கும். பட் ஹியூமஸ் ரிச்சாக இருக்கும், ஹியூமஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஹியூமஸ் டீகம்போஸ் ஆனால் வேணா நமக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்குது, நிறைய அனிமல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட டெட்ரிட்டஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த டெட்ரிட்டஸ் எல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு டீகம்போஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ஹியூமஸ் ஸ்டேஜ் வரும். ஹியூமஸ் ஸ்டேஜ் டு மினரலைசேஷன் ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? இட் வில் டேக் சம் டைம். ஸோ உடனடியெல்லாம் டீகம்போஸ் ஆகாது. ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்டேஜ், டீகம்போசிஷனில் ஃப்ராக்மெண்டேஷன் ஸ்டேஜ். வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, சீக்கிரமாக ஃப்ராக்மெண்ட் ஆயிரும், நல்லா ஃப்ராக்மெண்ட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து வந்து லீச்சிங் ஸ்டேஜ். சாயில நல்லா ஈரம் இருக்குன்னா வேகமாக லீச் ஆயிரும். கேட்டபாலிசம் ஸ்டேஜ்.
அந்த சாயில்ல பாக்டீரியாவும் ஃபங்கையும் ஜாஸ்தியா இருக்குன்னா அது என்சைம்ஸ் செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும். சீக்கிரமா கெட்டபாலிசம் ஆக்டிவிட்டி நடந்துரும். கெட்டபாலிசம் முடிஞ்ச உடனே ஹியூமிஃபிகேஷன் அகைன் பாக்டீரியாஸ் அண்ட் ஃபங்கை இருக்குன்னா அந்த கெட்டபாலிக் காம்பனண்ட்டை ஹியூமஸா மாத்திரும். பட் அந்த ஹியூமஸ் டு மினரலைசேஷன் ஸ்டேஜ் இருக்குல்ல, இட் வில் டேக் மோர் டைம். ஏன் அப்படின்னு சொன்னா ஹியூமஸ்ல உள்ள அந்த நியூட்ரன் காம்பனண்ட் அத்தனையும் ரொம்ப டைட்டா பைண்ட் ஆயிருக்கும். ஒரு கொலாய்டல் ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். டைட்டா பைண்ட் ஆயிருக்கும் போது பாக்டீரியாஸ் அண்ட் ஃபங்கையால அவ்வளோ சீக்கிரமா அதை டிசன்டெகிரேட் பண்ண முடியாது. இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அப்போ அந்த ஹியூமஸ் வந்து ஸ்டோர்ஸ் மோர் கார்பன் ஃபார் சம் பீரியட். அதுவே கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் தான். அந்த ஹியூமஸ் டு மினரலைசேஷன் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கும். அப்போ ஹியூமஸ் வந்து சம் டைமுக்கு வந்து CO2 ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. ஏன்னா மினரலைசேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது தான், மினரலைசேஷன் நடக்கும் தான் CO2 ரிலீஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இஃப் இட் இஸ் ஏரோபிக் டிகம்போசிஷன் CO2 ரிலீஸ் ஆகுமா? அது மினரலைசேஷனுக்கு அப்புறமா தான் நடக்கும். இஃப் இட் இஸ் அனரோபிக் CH4 ரிலீஸ் ஆகுமா? அதுவும் மினரலைசேஷனுக்கு அப்புறமா தான் நடக்கும். பட் அந்த மினரலைசேஷன் ஸ்டேஜுக்கு போறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா ஹியூமஸ் வந்து ஒரு கொலாய்டல் ஸ்டேட்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் நல்லா டைட்டா பைண்டா இருக்கும். அப்படி டைட்டா பைண்டா இருக்கிறதால ஆர்கானிசம்ஸால டீகம்போசஸால அது ரொம்ப ஃபாஸ்டா டிசன்டிகிரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும்னா அது கார்பன் செக்வஸ்ட்ரேஷனை பண்ற காம்பனண்ட்டுக்குள்ள வரும். அப்போ இங்க சாயில்ல நிறைய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு. நிறைய டெட்ரிட்டஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகிட்டு தான் இருக்கு. அப்போ ஹியூமஸ் அதிகமாக இருக்கும். சாயில் ஃப்ளோரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹியூமஸ் ஃபார்மேஷன் இருக்கும். ஹியூமஸ் டு மினரலைசேஷன் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் தான் அடுத்து லீச்சிங்கில் போகிறதால மலமலன்னு கிராப்ஸ் எல்லாம் பிளான்ஸ் எல்லாம் எடுத்துரும். ஸோ லீச் ஆகுறதால நீங்கள் சாயிலை டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெருசாக மினரல்ஸ் வந்து இருக்காது. ஓகேங்களா? சாயிலோட கேரக்டர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஷார்ட் டியூரேஷனில் 2 டைம் கேட்டாங்க. ரிப்பீட் கூட பண்ணலாம். ஏன்னா இப்போ பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் வருஷம் வருஷம் கேட்குறாங்க. போன வருஷம் மட்டும்தான் கேட்கல. போன வருஷம் மட்டும்தான் கேட்கல. 23ல கொஸ்டின், 24ல கொஸ்டின், 21ல கொஸ்டின், 22ல கொஸ்டின். கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே தான் இருக்காங்க. அது கேட்கறதெல்லாம் மியூச்சுவலிசம் மட்டும்தான், வேற ஒன்றும் போறது இல்ல. அது மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி போகும்போது இது மேபி ரிப்பீட் பண்ணலாம்ல, வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ சாயில் நியூட்ரியன்ட் பவர் தான். அண்ட் தென் நம்ம வந்து இப்போ டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டோட லேயர்ஸ் பார்த்துருப்போம். லேயர்ஸ் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். டால் எமர்ஜென்ட் லேயர், டென்ஸ் கேனப்பி லேயர், ஷார்ட் ட்ரீஸ் லேயர், ஷ்ரப் லேயர், ஹெர்ப்ஸ் லேயர். இது ஜென்ரலி. இன்னொரு கிளாசிஃபிகேஷனும் இருக்குது. சரி, இதை நான் உங்களுக்கு எடுக்கலன்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணி விட்டேன். ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் லேயர் கிளாசிஃபிகேஷன் இதுவும் இருக்குது. ஒரு 4 லேயர்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஆக்சுவலி ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் ஒரு 7 லேயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கும். 6 to 7 லேயர்ஸ் கூட இருக்கும். பட் ஆவரேஜாக ஒரு 5 லேயர்ஸ் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சொல்லலாம். பட் அந்த ஒரு ஒரு குரூப்பிங் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது. இன்னொரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து இந்த ஒரு டைப் ஒரு 4 லேயர்ஸில் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த லேயர்ஸ் என்ன, அந்த லேயர்ஸில் உள்ள லேயர்ஸோட கேரக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். எஸ், பேர் தான் வேற மாதிரி இருக்கும், ஒன்றும் இல்லை. ஸோ தட் இஸ் எமர்ஜென்ட் லேயர். அந்த டாப் லேயர், டால் எமர்ஜென்ட் லேயர், 50 to 60 மீட்டர் டால் ட்ரீஸ் வந்து இருக்கும். ஆமாங்களா? ஸோ டால் எமர்ஜென்ட் லேயர். ஸோ 40 மீட்டர்லாம் ஆவரேஜ், அதான் 70 மீட்டர் டால்லாம் கூட இருக்கும் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ 50 to 60 மீட்டர் டால் இருக்கும். ஆவரேஜாக ஒரு 50 to 60 மீட்டரே இருக்கும். நல்ல டால் ட்ரீஸ் வந்து இருக்கும். அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர்ட் டால் ட்ரீஸ் விஸ்டன் ஹெவி கஸ்ட் அண்ட் ஹார்ஷ் சன்லைட். ஸோ டைரக்டாக எக்ஸ்போஸ் ஆகுது, இல்லை மேலே எக்ஸ்போஸ் ஆகுது. டாப் லேயரில் இருக்குது. நல்ல வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். பட் ஸ்டில் ஸ்ட்ராங்காக நிற்கும். நல்ல வெயில் இருக்கும். காத்தெல்லாம் வேகமாக வீசும். எதுனாலும் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ ஏன் அப்படின்னா தில் டெவலப் பட்ரஸ் ரூட்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஸ்பீசஸ் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா கிரேட் பைடு ஹார்ன்பில். திஸ் ஒன் இஸ் பைடு ஹார்ன்பில். மலபார் பைடு ஹார்ன்பில் இருக்கும் நம்ம ஊரில். இப்போ கேரளாவில் அந்த டால் எமர்ஜென்ட் லேயரில் யூ கேன் சி மலபார் பைடு ஹார்ன்பில், எஸ்பெஷலி இஃப் இட் இஸ் அ ஃப்ரூட் பேரிங் ட்ரீ. ஸோ மோஸ்ட்லி ஹார்ன்பில் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்பீசஸ். ஓகேங்களா? ஹார்ன்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட். தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் கார்டனர்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லாமல் இருந்திருந்தேன்னா உங்களுக்கு எடுக்கும் போது எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹார்ன்பில் இஸ் கால்ட் அஸ் ஹார்ன்பில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டனர் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கார்டனர் ஆஃப் தி ஃபாரஸ்ட், கார்டனர் ஆஃப் தி ஃபாரஸ்ட். ஒரு எக்கோசிஸ்டம் இன்ஜினியரும் கூட. எக்கோசிஸ்டம் இன்ஜினியர்னா ஒரு ஹேபிடேட்டை கிரியேட் பண்ணணும், இல்லை ஒரு ஹேபிடேட்டை நல்ல விதமாக மாடிஃபை பண்ணி கொடுக்கணும். ஆமாங்களா? ஸோ இது ஏன் எக்கோசிஸ்டம் இன்ஜினியர் கார்டனர்லாம் சொல்கிறோம் அப்படின்னா பேசிக்லி தே ஆர் ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ், ஃப்ரூகிவோர்ஸ். ஃப்ரூட் ஈட்டிங் ஆர்கானிசம்ஸை ஃப்ரூகிவோர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ். இது என்ன பண்ணோம்னா ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு போகிற வழியெல்லாம் எக்ஸ்கிரீஷனை போட்டு போகும்ல, சீடு இருக்கும்ல, அந்த சீடு அங்கே வந்து வளர ஆரம்பிச்சிடும்ல. தோட்டங்கள் பழமர தோட்டங்கள் உருவாயிரும்ல, அங்கங்கே பழமரம் உருவாகும்ல. அதனால தான் இதை வந்து கார்டன் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்கிறோம். இதை வந்து சாப்பிட்டுட்டு அங்கங்கே போகிற வழியிலலாம் அந்த சீட்ஸை போட்டுட்டு போகும். சீட்ஸை போட்டு போகிறதால அங்கெல்லாம் பழமரம் வரும்.
அதனால கார்டன் ஆஃப் தி ஃபாரஸ்ட். ஒரு மரம் உருவாகுதுன்னா அங்க ஒரு ஹேபிடேட் ஃபார் சம் ஆர்கானிசம்ஸ் கிரியேட் ஆகுதா இல்லையா? அதனால அதை எக்கோசிஸ்டம் இன்ஜினியர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்க நம்ம ஊர்ல ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல யூ கேன் see both கிரேட்டர் ஹார்ன்பில் அண்ட் பைடு ஹார்ன்பில். பைடு ஹார்ன்பில் ரெண்டுமே பார்க்க முடியும். இந்த பைடு ஹார்ன்பில் இந்த மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல பிளாக்ல நல்ல ஒரு ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் வந்து வரும். ஸோ நம்ம இந்த வெஸ்டர்ன் கட்ஸ் இருக்கிறது மலபார் பைடு ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லுவோம். அது கிரேட்டர் ஹார்ன்பில் மல்டிபிள் கலர்ஸ்ல வந்து இருக்கும், நல்ல கலர்ஸ்ல வந்து இருக்கும். இது நீங்க வந்து டாப் கேனப்பில வந்து பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் லைன் டெய்ல்டு மக்காக். லைன் டெய்ல்டு மக்காக் அகைன் வெஸ்டர்ன் கட்ஸ்ல வந்திருக்கு, டயூர்னல் ஸ்பீசஸ். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஏன்னா அந்த இங்கே இந்த மெயின் இருக்கும், கழுத்தை சுற்றி மெயின், அந்த முகத்தை சுற்றி மெயின் இருக்கும், கொஞ்சம் லைன் மாதிரி இருக்கிறதால அது லைன் லைன் டெய்ல்டு மக்காக்கு. லைன் டெய்ல்டு மக்காக்குல லைனோட டெய்ல் மாதிரி இல்லை, அந்த மெயின் வந்து பார்க்க கொஞ்சம் சிங்கம் மாதிரி இருக்கும், அதனால அது லைன் டெய்ல்டு மக்கா டே டைம்ல தான் ஆக்டிவா இருக்கும். அந்த நீல்கிரி லங்கூர். நீல்கிரி லங்கூர் அது எல்லா கிணப்பிலையும் வாழ்ந்துட்டு இருக்கும், மரத்துல வாழும், அவ்வளவுதான். ஓகேங்களா? நீல்கிரி லங்கூர் இதை நீங்க இங்க பார்க்க முடியும். ஓகேங்களா? செகண்ட் லேயர் இஸ் கேனப்பி லேயர். கேனப்பி லேயர் தட்ஸ் நீங்க இருக்கு பாருங்க, லைன் டெய்ல்டு மக்கா. இந்த முகத்தை சுத்தி லைன் மாதிரி அந்த மெயின் வந்து இருக்கும், அதான். ஸோ கேனப்பி லேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் கேனபிஸ், ஸோ 30 to 35 மீட்டர் டால் ட்ரீஸ் வந்து இருக்கும். 30 to 35 மீட்டர் அதுக்கு அடுத்த லேயர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கண்டினியூஸ் கேனப்பி அதுதான் அந்த நெக்ஸ்ட் பிக்சர். அப்படி கண்டினியூஸாக இருக்கும், கேப்பு, இது முடியும் அடுத்த மரம் ஸ்டார்ட் ஆயிரும், இது முடியும் அடுத்த மரம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி அந்த கண்டினியூஸ் கேனப்பியை பார்க்க முடியும். அதனால தான் அந்த சன்லைட் பெனிட்ரேஷன் ஜஸ்ட் அது கொடுக்குற கேப்ல மட்டும் தான் சன்லைட் போகும். அதனால கீழே இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் சன்லைட் கிடைக்கிறது, அதனால தான் அடுத்த லேயர் ஷார்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் கேனப்பி வந்து இருக்கும். அண்ட் தென் லைட் வந்து அந்த ஃபுல் லைட்டும் ஃபுல் ஃபோர்ஸ்க்கு கிரவுண்டுக்கு வந்து போகாது. அதனால தான் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஈவன் டியூரிங் டே லிட்டில் டார்க்கராக வந்து தெரியும், பிகாஸ் ஆஃப் திஸ் டென்சர் கேனப்பி ட்ரீஸ். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீசஸில் வாழ்ற மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீசஸ் அர்போரியல் ஸ்பீசஸ். இப்போ நீங்கள் இந்த 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 லெவலில் இப்போ நீங்கள் நீல்கிரி லங்கூஸ் வந்து பார்க்கலாம். நீல்கிரி லங்கூஸ்லேயே ரெண்டு இருக்குது, ஒயிட் நீல்கிரி லங்கூர் இருக்குது, பிளாக் நீல்கிரி லங்கூர் இருக்குது. ஸோ நீல்கிரி லங்கூஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் திஸ் நீல்கிரி மார்டன் வந்து இருக்கும், மார்டன் ஸ்பீசஸ் வந்து இருக்கும், நீல்கிரி மார்டன். ஏன்னா இதெல்லாம் அர்போரியல் ஸ்பீசஸ். அர்போரியல் ஸ்பீசஸ் உங்களுக்கு எல்லா லெவல்லையுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீல்கிரி லங்கூர், நீல்கிரி மார்டன் எழுதிக்கோங்க, இதில் ஸ்லைடில் இல்லை, எழுதுங்க. ஸோ நீல்கிரி லங்கூர், நீல்கிரி மார்டன், அப்புறம் ஜெயண்ட் மலபார் ஸ்குவெரல் இருக்கும். ஜெயண்ட் மலபார் ஸ்குவெரல், ஸ்குவெரல் நல்லா பெருசா இருக்கும், நல்ல ஒரு ஆரஞ்சு ஸ்ட்ரீக்கோட இருக்கும், சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஜெயண்ட் மலபார் ஸ்குவெரல் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூ கேன் சி மீன்ஸ் இதெல்லாம் அர்போரியல் ஸ்பீசஸ். அது நீங்க அந்த மரத்துல பார்க்கலாம், அது வந்து டென்ஸ் கேனபி லேயரோ டால் எமர்ஜென்ட் லேயரோ அது வாட்டு அது போயிட்டு இருக்கும் சந்தோஷமா, அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இங்கேயே இங்க இருக்கா, சாரிப்பா இங்கே இருக்கு, நான் கவனிக்கல, உங்களை எழுத விட்டேன். ஸோ there is lion-tailed macaque, மலபார் ஜாயிண்ட் ஸ்குவரல், ஹூலா கிபான் நார்த் ஈஸ்ட்ல, வெஸ்டர்ன் கட்ஸ்ல கிடையாது. பட் ஹூலா கிபான் நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. ஹூலா கிபான் பேசிக்லி ரெயின் ஃபாரஸ்ட் அனிமல் தான், எக்ஸ்க்ளூசிவ்லி அர்போரியல். எடுத்திருக்கோம் இல்லையா உங்களுக்கு? எஸ். ஸோ ஹூலா கிபான் வந்து இருக்கும். ட்ருவாங்கூர் ஃப்ளைங் ஸ்குவரல், ஃப்ளைங் ஸ்குவரல் வந்து பார்க்கலாம், திருவாங்கூர் ஃப்ளைங் ஸ்குவரல். ஸோ இது வந்து இருக்கும். இதே நீங்கள் நார்த் ஈஸ்ட்ல போனால் யூ கேன் சி இன் அருணாச்சல் பிரதேஷ் நம்தப்பா ஃப்ளைங் ஸ்குவரல் வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே திருவாங்கூர் ஃப்ளைங் ஸ்குவரல், அங்க இருக்கிறது நம்தப்பா ஃப்ளைங் ஸ்குவரல், அருணாச்சல்ல வந்து இருக்கும். நம்தப்பா நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ் இருக்கு, அங்க யூ கேன் சி ஸ்குவரல். இந்த மரம் பக்கா அர்போரியல் ஸ்பீசஸ், மரம் டு மரம் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கும், அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் ஆர்னேட் ஃப்ளைங் ஸ்னேக் கூட நீங்க பார்க்கலாம் ரெயின் ஃபாரஸ்ட்ல. ஃப்ளை பண்ணிட்டு வந்து கொன்றுச்சுன்னா தான் பாவம். ஸோ இது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது கேனப்பி லேயர்ல. ஸோ அடுத்து அண்டர் க்ரோத் லேயர். ஸோ அதுக்கு அடுத்த லேயர் வந்து சாரி எமர்ஜென்ட் லேயர், கேனப்பி லேயர், அண்டர் ஸ்டோரி லேயர். ஸோ அண்டர் ஸ்டோரி லேயர் இதை தான் நம்ம ஷார்ட் ட்ரீஸ் லேயர்னு படிச்சிருப்போம், ஷார்ட் ட்ரீஸ்னு படிச்சிருப்போம். அதான் நம்ம இங்கே அண்டர் ஸ்டோரி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், ஜஸ்ட் பேர் வேற, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அண்டர் ஸ்டோரி லேயர் இந்த ஷார்ட்டர் ட்ரீஸ் இருக்கும், நம்ம நோட்ஸில் நீங்கள் ஷார்ட் ட்ரீஸ்னு எழுதிருப்பீங்க, அதுதான் இங்கே வந்து அண்டர் ஸ்டோரி லேயர். ஓகேங்களா? ஏன்னா பேர் மாறும் போது இதனடா எடுக்கலன்ற மாதிரி ஆயிடக்கூடாது, அதனாலே. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் ட்ரீஸ் லேயர், இந்த ஷார்ட் ட்ரீஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அட் வேரிங் ஹைட்ஸ், குட்டி குட்டி ட்ரீஸ் இருக்கும், அடிக்குவேட் சன்லைட் கிடைக்கல பிகாஸ் ஆஃப் டென்ஸ் கேனப்பி லேயர். இதுதான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டார்க்கர் வேர்ல்டு தான், லைட் கொஞ்சம் பெருசா பெனிட்ரேஷன் இருக்கு. லைட் பெனிட்ரேஷனே இல்லாம இருட்டுலாம் கிடையாது, ஃபுல்லா வரல, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபுல்லா வரல. அண்ட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்து இந்த ஹியூமன் மூவ்மெண்ட் ஜாஸ்தி ஆயிட்டு நிறைய மரங்களை ரிமூவ் பண்ணிட்டே இருக்கோமா, நம்ம படிக்கிற மாதிரியெல்லாம் ரெயின் ஃபாரஸ்ட் ஆக்சுவலி கிடையாது. நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம், அங்க ஒண்ணு வேற மாதிரி இருக்கும், என்னடா இருட்டா இருக்குன்னு சொன்னீங்க, இது பகலை விட மோசமா இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அதான். அண்ட் தென் இங்க மோஸ்ட்லி ஸ்பீசஸ் வந்து அகைன் இந்த ஸ்பீசஸ் தான் இருக்கும், அர்போரல் ஸ்பீசஸ் நிறையவே பார்க்க முடியும். ஸ்பீசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
ப்ரௌன் பாம் சிவெட். இந்த பாம் சிவெட், சிவெட் காஃபி, கோப்பி லுவாக் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லையா? ஸோ அந்த பாம் சிவெட்லேருந்து கண்டுபிடிச்சது தான். மலேசியா, அந்த இந்தோனேஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் அந்த பாம் சிவெட்லேருந்து இது பண்ணது ப்ரௌன் பாம் சிவெட். ஸோ அந்த பின்டுராங் சதர்ன் ஃப்ளைங்ஸ் லிசார்ட், ஒரு லிசார்டு அவ்வளோதான், அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு ஃப்ளைங் லிசார்ட், அதை பார்க்கலாம். ஸ்லெண்டர் லாரிஸ் நாக்டர்னல் ஸ்பீசஸ், கண்ணில் லைட் எரியும், ஞாபகம் இருக்கிறதா? ஸ்லெண்டர் லாரிஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே இருக்கு? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லெண்டர் லாரிஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. எடுத்திருக்கேன் சொல்லணும். ஆன்லைன்ல சொல்லுங்கப்பா, நோ ஆப்ஷன்ஸ். கடவுர் ஃபாரஸ்ட் ஏரியா, தமிழ்நாடு. ஸோ திண்டுக்கல், கரூர் டிஸ்ட்ரிக்ஸோட பார்ட் சேர்ந்தது தான் கடவுர் ஃபாரஸ்ட் ஏரியா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லெண்டர் லாரிஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஆமாங்களா? ஸ்லெண்டர் லாரிஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி அங்கே வந்து இருக்கு. அண்ட் தென் மலபார் கிளைடிங் ஃப்ராக். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த அண்டர் ஸ்டோரி லேயரில். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபாரஸ்ட் ஃப்ளோர் லேயர் கடைசி லேயர். ஸோ அண்டர் க்ரோத் லேயர் இந்த பிளான்ஸு ஷ்ரப்ஸு இதெல்லாம் இருக்கிற லேயர். ஸோ இந்த லேயர் பேசிக்லி இந்த லேயர், இந்த ஏரியா இதுதான் அண்டர் க்ரோத் லேயர். ஸோ ஷார்ட் ட்ரீஸு, டென்ஸ் கேனபி, அதுக்கு மேலே டால் எமர்ஜென்ட் லேயர். அண்டர் க்ரோத் லேயர் அதுதான் நம்ம வந்து ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் லேயர் பிடிச்சிருப்போம். ஷ்ரப்ஸ் லேயருக்கு ஆக்சுவலி இன்னொரு பேர் தான் அண்டர் க்ரோத் லேயர். ஓகேங்களா? ஸோ இந்த அண்டர் க்ரோத் லேயர் பேசிக்லி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், யங் ட்ரீ சாப்லிங்ஸ், இப்போ புது ட்ரீ மரம் இப்போ தான் வளரப்போகுது, அது அண்டர் க்ரோத் லேயரில் தான் வரும். குட்டி குட்டி மரம் வளர்ந்துட்டு இருக்கு. நல்லா அந்த டீக் பேசிக்லி டெசிடுவஸ் ட்ரீப்பா. பட் நம்ம ஊர் ரெயின் ஃபாரஸ்ட் நம்ம நட்டு வச்சுட்டோம். அது வந்து டெசிடுவஸ் பிளான்ட், டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் தான். பட் ஆனால் நாங்கள் நட்டு வச்சுட்டு நீங்கள் அதையும் பார்க்கலாம். அதெல்லாம் குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கும், நிறைய பார்க்க முடியும் இந்த இடத்துல. ஸோ அது வந்து பார்க்கலாம். சம் ஷ்ரப்பி ஸ்பீசஸ், நிறைய ஷ்ரப் ஸ்பீசஸும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கேனப்பி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேனப்பி இஸ் அன்டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா லிட்டில் அண்டர் க்ரோத் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பெருசாக சன்லைட் வராதுல்ல. நீங்கள் டென்ஸ் கேனப்பி ட்ரீயை நிறைய வெட்டிட்டோன்னா சன்லைட் நல்லா வரும், சன்லைட் வந்து இது நிறைய இருக்கும். பட் அது பெருசாக மனுஷங்க போல் அது பத்திரமா இருக்குன்னா அண்டர் க்ரோத் லேயரில் பெருசாக ரொம்ப டென்ஸாக வெஜிடேஷனை பார்க்க முடியாது. பிகாஸ் ஆஃப் தி லிட்டில் லைட் பெனிட்ரேஷன் ரொம்ப பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பேசிக்லி புஷ் ஃப்ராக்ஸு, ஸ்னேக்ஸு, வைன் ஸ்னேக்ஸ், மரத்தில் ஏறக்கூடிய ஸ்னேக்ஸ், பச்சை பாம்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஜாஸ்தி பார்க்க முடியும். இந்த பச்சை பாம்பு, கொம்பேரி முக்கன், ஸோ அதெல்லாம் வந்து ஜாஸ்தி பார்க்க முடியும். ஓகே, பாம்புகள் நிறைய இருக்கும் ரெயின் ஃபாரஸ்ட்ல. அதான். ஸோ அண்ட் தென் ஃபைனலி கிரவுண்ட் லேயர். ஸோ கிரவுண்ட் லேயர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஸோ மாஸ் ஆஃப் டேம்ப் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர் நிறைய இருக்கும். அப்படியே லேயர்டாக ஃபார்ம் ஆயிருக்கும், ஏகப்பட்ட ஹியூமஸ் கண்டென்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இருக்கும். அண்ட் தென் ஃபங்கை அண்ட் இன்செக்ட்ஸ் ஸ்கேவஞ்சர்ஸ் இருக்கும், டெட்ரிட்டிவோஸ் இருக்கும், ஃபங்கை, இன்செக்ட்ஸு, மில்லிபீட்ஸு, எர்த்வாம்ஸ், இது எல்லாமே ஜாஸ்தி இருக்கும். ஸோ நிறைய அனிமல்ஸ் வந்து எல்லா அனிமல்ஸும் வாழ போகிறது இங்கே தான். இதானே கிரவுண்ட் லேயர் தானே, இங்கே தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது போக என்னன்னா கிங் கோப்ரா, எலிஃபென்ட்ஸ், சாம்பார் டீர், மவுஸ் டீர், டைகர் எக்ஸெட்ரா எதுனாலும் போட்டுக்கலாம். எல்லாமே வாழ போகிறது இங்கே தானே. இதுதான் 5 லேயர்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். ஜஸ்ட் அங்கே பேர் மட்டும் மாறி இருக்கும், பட் அடிஷ்னலாக சம் ஸ்பீசஸும் லேயருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டினியூஸ் கேனப்பி வந்து யூனிக் ஃபீச்சர் ஆஃப் ட்ராபிக்கல் ரெயின், தட்ஸ் ட்ராபிக்கல் அண்ட் ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் நீங்கள் இந்த கண்டினியூஸ் கேனப்பியை பார்க்க முடியும். பட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டில் இந்த கண்டினியூஸ் கேனப்பி வந்து பார்க்க முடியாது. ஏன்னா மரத்துக்கு கேப் இருக்கும், கொஞ்சம் லெஸ் டென்சர் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் கண்டினியூஸ் கேனப்பியை பார்க்க முடியாது. ஆக்சுவலி கண்டினியூஸ் கேனப்பி உள்ள ஃபாரஸ்ட்டில் தான் அந்த எக்ஸ்க்ளூசிவ்லி அர்போரியல் ஸ்பீசிஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ ஹூலா கிப்பானை போய் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டில் பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது எக்ஸ்க்ளூசிவ்லி அர்போரியல், அது கீழே இறங்கி இன்னொரு மரத்துக்கு மேலே ஏறாது. அப்போ இந்த கண்டினியூஸ் கேனப்பி இஸ் மஸ்ட். ஸோ கண்டினியூஸ் கேனப்பி இங்கே தான் வந்து பார்க்க முடியும். டஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஹார்பர் மோர் டைவர்சிஃபைட் ஸ்பீசஸ் தென் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ஈக்குவட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலி ஹை பயோடைவர்சிட்டியை ஹார்வெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஹார்பர் பண்ணும். ரெண்டுத்துலையுமே ஈக்குவலி ஹை பயோடைவர்சிட்டி. ஸோ நம்ம வந்து அங்கே நீங்கள் பயோடைவர்சிட்டி டாப்பிக்லேருந்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டுக்குமே ஈக்குவல் பயோடைவர்சிட்டி லெவல் தான். இது ஜாஸ்தி, அது கம்மியெலாம் கிடையாது. ஈக்குவலி ஹை பயோடைவர்சிட்டி வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் கேனப்பியை பார்க்கலாம். அண்ட் தென் காமன் அனிமல்ஸ். ஸோ அனிமல்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எலிஃபென்ட்ஸ், மங்கி, ஸ்லாத் வந்து நான் இங்கே பிக்சர் போடாமல் விட்டுட்டேன். ஸ்லாத் ஆக்சுவலி என்னன்னா எக்ஸ்ட்ராடனரி கேமோஃப்ளாஜ் இருக்கும். அது வந்து அர்போரியல் ஸ்பீசஸ், அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லாத்து அர்போரியல் ஸ்பீசஸ், அது மாதிரி பர்ஃபெக்ட் கேமோஃப்ளாஜ் இருக்கும். கேமோஃப்ளாஜ் க்ரீனாக இருக்கும் அப்படி இல்லை, அந்த ட்ரங்கோட அந்த கலர் அப்படியே பர்ஃபெக்ட்லி ஒத்து போகும். என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரெயின் ஃபாரஸ்ட்க்கு போயிட்டீங்க, ஸ்லாத் அந்த மரத்தில் இருக்கும், நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு கேமோஃப்ளாஜ் இருக்கும். அது ஆல்மோஸ்ட் அப்படியே அந்த ட்ரங்கோட அந்த பிரான்ச்சோட அந்த அந்த கலரோட பர்ஃபெக்ட்லி மெர்ஜ் ஆயிருக்கும்.
அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் வந்து பண்ணும். அந்த அந்த அடி அடி அந்த காலடி ஓசை கேட்காம நடப்பாங்கல்ல. ஸோ அந்த மாரி ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப டார்ஜிங் மூவ்மெண்ட் இருக்கும். ரொம்ப அப்படி மெது மெதுவா, மெது மெதுவா, மெது மெதுவா. இந்த பிரிடேட்டர் கேட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது வந்து லைக் அர்போரியல் ஸ்பீசிஸ் ஹைலி கெமாஃப்ளாஜ்டா இருக்கும். ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும். தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, எதிரிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. மரத்துல தொங்கிட்டு தான் தெரியும். இங்கிட்ட அங்கிட்டும் இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் தொங்கிட்டு தெரியும். ஸோ ஸ்லாத் வந்து பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் லெப்பர்ட்ஸ். லெப்பர்ட்ஸ் ரொம்ப காமன். ஸோ யாரையாவது கொன்னு போய் மரத்துல தொங்க விட்டு நான் ஒரு பெரிய ரவுடி நிரூபிச்சுட்டு அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ லெப்பர்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பிளாக் பேந்தர் இருக்குல்ல, அது ஆக்சுவலி என்னது? பிளாக் பேந்தர் அப்போ நியூஸ்ல வரும்ல, முதுமலையில பிளாக் பேந்தர் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வந்துருச்சு. இல்ல லெப்பர்டும் பிளாக் பேந்தரும் வந்தாங்க. பிளாக் பேந்தர் என்ன என்ன கதை? பிளாக் பேந்தர் என்னப்பா? மியூட்டேஷன் வெரைட்டி. ஓகே. என்னப்பா? மெலனிஸ்டிக் வெரைட்டி. ஸோ தட் இஸ் மெலனின் அதிகமாக செக்ரெட் ஆனால் டஸ்கி கம்ப்ளெக்ஷன் இருக்கும். மெலனின் கம்மியாக செக்ரெட் ஆனால் இந்த லைட் கம்ப்ளெக்ஷன் இருக்கும். அவ்வளோதான். ஸோ இதுக்கு என்னன்னா லெப்படோட மெலனின் செக்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு, ஏன்னா ரோசெட்ஸ் வந்து பிளாக்கு, அந்த மேல உள்ள ஸ்கலர் வந்து அந்த லைட் எல்லோயிஷ்ல இருக்கணும். பட் மெலனின் எக்ஸசிவா செக்ரெட் ஆகி மொத்த பாடியும் பிளாக் ஆயிரும். மொத்த பாடியும் பிளாக் ஆயிரும். அதுதான் அந்த மெலனிஸ்டிக் வெர்ஷன் தான் வந்து என்னன்னா இந்த பிளாக் பேந்தர். பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கீங்களா? சரி, அப்புறம் ஷேர் பண்ணுவோம்ப்பா. ஸோ அந்த ஸ்லாத் அது க்யூட்டாக ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். அந்த நல்ல பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்க முடியும். அதனால மெலனிஸ்டிக் வெர்ஷன் ஆஃப் லெப்பர்ட் தான் பிளாக் பேந்தர். அது தனி ஸ்பீசிஸ்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது பார்க்கலாம். ஹார்ன்பில்ஸ். ஹார்ன்பில்ஸ் வந்து நீங்கள் மலபார் பைட் ஹார்ன்பிலும் பார்க்கலாம், கிரேட்டர் ஹார்ன்பிலும் பார்க்கலாம். டவுக்கன் வந்து என்னன்னா ஹார்ன்பில் மாதிரியே தான் இருக்கும். இங்கே வேற ஒரு எக்கோ சிஸ்டம்க்கு கொடுத்துருப்பேன். இங்கே இங்கேயே கொடுத்துருக்கேன் ரெயின் ஃபாரஸ்ட்க்கு. சரி, ஹார்ன்பில் தான் கொடுத்துருக்கணும். இந்த ஹார்ன்பில் இருக்குல்லப்பா, இதே மாதிரி தான் டவுக்கன் இருக்கும். டவுக்கன் ஸ்பீசஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே சேம் அடாப்டேஷன் தான். ஹார்ன்பில்க்கும் டவுக்கனுக்கும் சேம் அடாப்டேஷன் தான். ஏன்னா தே ஆர் பேசிக்கலி இந்த ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸு. ஃப்ரூட்ஸ் வேணும். ஃப்ரூட்ஸ் ஆனால் பேசிக்கலி அந்த பிரான்ச்சோட எட்ஜஸ்ல தான் இருக்கும். எட்ஜஸ் அப்போனா இதோட வெயிட் வந்து அந்த மரம் தாங்கிக்காது. அப்போ சேஃபா அந்த மரத்தோட கிளையில இப்படி கிளை அந்த எட்ஜ் இருக்கு, நான் சேஃபா இங்க இருந்து பீக் நீளமா இருக்கிறதால அங்கிருந்து ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அதான் டவுக்கன்ஸ்க்கும் ஹார்ன்பில்ஸ்க்கும் சேம் அடாப்டேஷன் தான். ஓகேங்களா? இந்த வெயிட் ஜாஸ்தி. எட்ஜ் போனா கீழே விழுந்துருவோம்ல, கீழே விழக்கூடாது, ஆனா சாப்பிடணும். அப்ப இங்க இருந்துக்கிறது பீக் எவ்வளவு நீளம் இருக்கு பாருங்க, நல்ல நீளமா இருக்கும். அப்ப என்னன்னா இங்க இருந்துட்டு அப்படி அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கிறது, அப்படி சாப்பிட்டுக்கிறது. அது வந்து இருக்கும். அந்த ஆல்மோஸ்ட் ரெண்டும் சிமிலரா இருக்கும். கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் தான் பார்க்க முடியும் அது. ஸோ டவுக்கன், ஹார்ன்பில். ஸோ இது பார்க்கலாம். அந்த இது போக வந்து பார்த்தீங்கன்னா பேரட்ஸ். பேரட்ஸ் நிறையவே இருக்கும். நிறைய பக்கா கேமஃப்ளாஜ்டும் இருக்கும். அண்ட் தென் ஸ்னேக்ஸ், லிசார்ட்ஸ், crocodiles அங்குள்ள வாட்டர் பாடிஸ்ல யூ கேன் சி மோர் crocodiles. மோஸ்ட்லி வந்து இந்த மக்கர்ஸ் இருக்கும். மக்கர் ஸ்வாம் crocodile மக்கர்ஸ் இருக்கும். ஃப்ராக்ஸ் அண்ட் சாலமண்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். இன்செக்ட்ஸில் பீட்டில், பட்டர்ஃப்ளை, ஆன்ஸு நிறைய குரூப் இருக்கும். ஏகப்பட்ட வெரைட்டிஸே யூ கேன் சி. ஹைலி பயோடைவர்சிட்டி ரிச் எக்கோ சிஸ்டம் இதுதான். இதை நான் பிடிஎஃப் கொடுத்துறேன். இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு இருக்க வேண்டாம். நான் இல்லாதது மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் பிளான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ப்ராட் லீவ்ஸ் இருக்குமா? ப்ராடர் லீவ்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த அண்டர் க்ரோத் லேயர்லையும் அந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர்லையும் உள்ள பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடர் லீவ்ஸோட இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு டென்ஸ் கேனப்பியை தாண்டி சன்லைட் வந்து வரணும். சன்லைட் வரணும் போது குட்டி குட்டி இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குட்டி குட்டி இலை கொஞ்சம் கூட சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகலைன்னா கஷ்டமாக போயிடும். ரொம்ப கஷ்டமாக போயிருமா? ஸோ அப்போ அந்த அந்த இப்போ இலை ரொம்ப பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அண்டர் க்ரோத் மீன்ஸ் அந்த டென்ஸ் கேனப்பி லேயரை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் சன்லைட் வருதுன்னு வச்சுக்கோங்க. பெருசா இருக்கும்போது ஏதோ ஒரு பக்கம் படும்ல, ஏதோ ஒரு பக்கம் படும்ல. அப்போ வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல ப்ராடர் லீவ்ஸ் வந்து இருக்கும். எஸ்பெஷலி அந்த அண்டர் க்ரோத் லேயர்லையும் அந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர்லையும் நல்ல பெரிய பெரிய இலைகளும், நல்ல பெரிய பெரிய இலைகளாம். சில இலைலாம் நல்ல இவ்வளோ பெருசுலாம் இருக்கும். நல்ல இவ்வளோ பெரிய லேயர்ஸ்லாம் இருக்கும். அந்த இலை ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மாதிரி எக்ஸாசரேட்டடா இருக்குன்னா அந்த பிக்சரை நான் போடல. பட் நல்ல பெரிய பெரிய இலைலாம். இப்போ நான் பக்கத்துல என்னன்னா நான் சின்னதா தெரிவேன். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய இலைலாம் இருக்கும். பயங்கரமா இருக்கும். அந்த சன்லைட் கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ ப்ராடர் லீவ்ஸ் இருக்கும். மேலே இல்லை, எமர்ஜென்ட் லேயர்ல இல்லை, அந்த கீழே உள்ள அந்த அண்டர் க்ரோத் லேயர்லையும் ஃபாரஸ்ட் லேயர்லையும் நீங்க பார்க்க முடியும். அண்ட் தென் ட்ரிப் டிப்ஸ் இதை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ட்ரிப் டிப்ஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வேக்சி லீவ்ஸ் இருக்கும். லீவ்ஸ் பயங்கர வேக்சியாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் அங்கே வாழ முடியும்.
ஸோ இல்லைன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், மழை தண்ணி அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஈரம் கேன் ப்ரமோட் பாக்டீரியல் growth அண்ட் ஃபங்கல் growth. அது நல்லது கிடையாது. எஸ்பெஷலி ஃபங்கல் growth ப்ரமோட் ஆகும். நிறைய ஃபங்கல் டிசீஸஸை பாவம் இதுங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ பக்கா வேக்சி லீவ்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடர் லீவ்ஸ் பார்க்கலாம். ட்ரிப் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். பட்ரஸ் ரூட்ஸ் பட்ரஸ் ரூட்ஸ் வந்து இருக்கும். வைன்ஸ் அண்ட் லியானாஸ் ஜாஸ்தி இருக்கும். இதுதான்ப்பா அந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர். இந்த செடிலாம் இருக்கு பாரு, நல்ல அகலமாக இருக்கா. இது வளரப்போகிற மரங்களோட யங்கர் ஜென்ரேஷன். ஸோ இந்த இலையெல்லாம் நல்ல ப்ராடர் லீவ்ஸோட. ஓகே. ஸோ நல்லா ப்ராடர் லீவ்ஸோட வந்து இருக்கும். ஸோ யூ கேன் see மோர் வைன்ஸ் அண்ட் லியானாஸ், பட்ரஸ் ரூட்ஸ் அண்ட் தென் ஸ்மூத் பார்க், இதெல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எபிஃபைட்ஸ் அண்ட் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் நிறையவே இருக்கும். நிறைய வெரைட்டி ஆஃப் எபிஃபைட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு எபிஃபைட்டிக் வெரைட்டி ஆர்கிட் வெரைட்டி இருக்குது தெரியுதுங்களா. ஸோ எபிஃபைட்டிக் ஆர்கிட் வெரைட்டி இருக்கும். இதெல்லாம் கண்ணும் மூக்கும் வாயு மாதிரியே இருக்குது, அழகாக இருக்குது. அதுதான். ஸோ யூ கேன் see மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் எபிஃபைட்ஸ் அண்ட் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ். ஸோ எபிஃபைட்ஸ் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் வந்து ஒரு 3 டைம் கொஸ்டின்ல ரெயின் ஃபாரஸ்டோட ஃபீச்சரா இதை தான் கொடுத்துருப்பாங்க. இதை கன்ஃபார்மாக அந்த கண்டினியூஸ் கேனப்பி எபிஃபைட்ஸ் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் இருக்குது, வைன்ஸ் அண்ட் லியானாஸ் இருக்குது. இந்த கேரக்டர் தான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அதெல்லாம் திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது கரெக்டாக போட்டே ஆகணும், ஆமாங்களா. ஸோ அதான். ஸோ இதெல்லாம் ரெயின் ஃபாரஸ்ட்டில் உள்ள பிளான்ட் அடாப்டேஷன்ஸ். அண்ட் யூ கேன் see ஸ்மூத் பார்க் ஆல்சோ. இப்போ இந்த ட்ரீல பார்க் பாருங்க, பயங்கர ஸ்மூத் பார்க் வந்து இருக்கும். அப்போ தானே ரன் ஆஃப் வாட்டர் வேகமாக போகும். ஸ்மூத் பார்க் இருக்கும். ஸ்மூத்தான இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்க, ரொம்ப வெல்வெட்டியா, நல்லா திக்கா வெல்வெட்டியா. ஸோ ஃப்ளவர்ஸில் தண்ணி அக்யூமுலேட் ஆகாது, இலையில தண்ணி அக்யூமுலேட் ஆகாது, பார்க்கில் தண்ணி அக்யூமுலேட் ஆகாது. ஸோ அண்ட் தென் இந்த எபிஃபைட்ஸ் வந்து ஏரியல் ரூட்ஸை யூஸ் பண்ணி அட்மாஸ்ஃபியர்லேருந்து வேணுங்கிற ரிசோர்ஸஸ் வந்து எடுத்துக்கும். இது பேசிக்கலி கமென்சலிசம், ஆமாங்களா. ஸோ இதனால் அந்த ஹோஸ்ட் பிளான்ட் எந்த வகையிலும் நெகட்டிவாக எஃபெக்ட் ஆகாது. இதெல்லாம் பிளான்ட் அடாப்டேஷன்ஸ். அண்ட் தென் இது போக யூ கேன் see ராஃப்லேஷியா இன் ரெயின் ஃபாரஸ்ட். இப்போ சவுத் அமெரிக்கன், அதுக்கப்புறம் சம் ஆஃப்ரிக்கன் ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் ராஃப்லேஷியா வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ராஃப்லேஷியா மேபி நான் சில பேட்சஸ்க்கு சொல்லியிருப்பேன், சில பேட்ச் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ ராஃப்லேஷியா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளவர், காப்ஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்ஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் காப்ஸ் ஃப்ளவர் அப்படின்னா, காப்ஸ்னா டெட் பாடியில். இப்போ ஒரு டெட் பாடி ஒரு பேட் ஸ்மெல் வரும்ல, அந்த பேட் ஸ்மெல் வந்து வரும் இந்த பூ பூத்துச்சுன்னா. ஸோ அந்த 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 ஃபாரஸ்ட்டுக்கே அந்த ஸ்மெல் வரும் பயங்கரமாக. ஏன்னா பெரிய சைஸ்டு ஃப்ளவரு, பயங்கர ஸ்மெல் வரும். ஸோ ஏன் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்செக்ட் இருக்குல்ல. ஸோ இந்த இன்செக்ட் பேசிக்லி கேரியன் ஃப்ளை. கேரியன் ஃப்ளை அப்படிங்கிறாங்க இந்த இன்செக்டோட பேர், கேரியான் ஃப்ளை. ஸோ அந்த கேரியன் ஃப்ளையோட வேலை என்னன்னு சொன்னால், டெட் பாடிஸ் இருக்குன்னா அந்த டெட் பாடிஸை எடுத்துக்கும். மீன்ஸ் டெட்டடிவ் இருக்கும். அந்த டெட் பாடிஸ் வந்து எனர்ஜி எடுத்துக்கிறது தான் கேரியன் ஃப்ளையோட வேலையே, ஓகேங்களா, வேலையே. இதுக்கு வந்து பேசிக்கலி என்னன்னா பாராசைட்டிக் பிளான்ட் இல்லையா, ரூட் பாரசைட்ஸ் இது. ஸோ இதுக்கு வந்து செடி இருக்காது, இலை இருக்காது. பக்கத்தில் ஒரு மரத்துல இருந்து சும்மா ஒரு லேசாக ஒரு கொடி மட்டும் வெளியில வரும். அந்த கொடியில ஒன்றும் குளோரோஃபில்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அந்த கொடியிலேருந்து பூ பூக்க ஆரம்பிச்சிரும். எப்படா பாசிபிள் அப்படின்னா, பக்கத்துள்ள மரத்தோட ரூட்ல இருந்து அதுக்கு வேணுங்கிற அத்தனையும் எடுத்திருக்கும். ஸோ பாராசைட்டிக் பிளான்ட். அந்த ராஃப்லேஷியா, ராஃப்லேஷியா சப்போஸ் ஹியூமன் ஃபால் இன் திஸ் ஃப்ளவர் வாட் ஹேப்பன். யாராவது போய் ஃபால் ஆனால் என்ன கண் சொல்லலாம் இல்லையா. ஸோ அதான். ஸோ ராஃப்லேஷியா ஆல்சோ known as காப்ஸ் ஃப்ளவர், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளவர். ஸோ இது என்னன்னா, இது ஏன் இவ்வளோ பேட் ஸ்மெல் வந்து வருது அப்படின்னா, இந்த ஃப்ளையை அட்ராக்ட் பண்ணணும் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஏன்னா இது பக்கா ரூட் பாராசைட்டிக் பிளான்ட். ரூட்லேருந்து பாராசைட்டிக்காக வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துக்கும். எல்லாமே பர்ஃபெக்ட்லி சரியாயிரும். பட் என்னன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் பாலினேஷன் நடக்கணும்ல. பாலினேஷன் நடக்கணும்னா பாலினேட்டரை அட்ராக்ட் பண்ணணும்ல. அப்போ அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து இந்த கேரியன் ஃப்ளை வந்து வேணும். இதுக்கு வந்து அந்த காப்ஸ் ஸ்மெல் வந்து இருந்தால் வந்துடும். அந்த ஸ்மெல் இருந்தால் வந்துடும். அப்போ இது பூத்தோடனே அந்த காப் ஸ்மெல்ல வந்து ரிலீஸ் பண்ணும். பயங்கர பேட் ஓடர் வரும். அந்த பேட் ஓடருக்கு இந்த ஃப்ளை எல்லாம் அட்ராக்ட் ஆகி வரும். அப்படி அட்ராக்ட் ஆகி அதோட ஹனி எடுக்கும்போது இது என்ன பண்ணுன்னா, இதோட போலன்ஸை அதோட காலில் ஒட்டி விட்டுரும். இது இன்னொரு ஃப்ளவரோட போயிட்டு பாலினேட் பண்ணி கொடுத்துரும். பாலினேஷன் நடந்துரும். அதுதான். ஸோ இது பேசிக்லி ஒரு பாராசைட்டிக் பிளான்ட்டு. ரெயின் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அவ்வளோ பேட் ஸ்மெல் வந்தாலும் இது பூக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியாஸில் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இதுதான். இந்த ஃப்ளவர் பூத்துருச்சுன்னா ஒரு N95 மாஸ்கையாவது ஒரு 4 வாங்கி போட்டுட்டு கூட, ஸோ தே கோ அண்ட் சி, இது கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு பாராசைட்டிக் பிளான்ட். அதே மாதிரி யூ கேன் சி தட் இன்செக்டிவரஸ் பிளான்ட், பிச்சர் பிளான்ட் இருக்குல்ல, ஸ்கூலில் படிச்சிருக்கோமா பிச்சர் பிளான்ட், அதுவும் ரெயின் ஃபாரஸ்ட் பிளான்ட் தான். பிச்சர் பிளான்ட் வந்து கார்னிவோரஸ் பிளான்ட்டு, இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டு, இல்லைன்னு சொன்னால் நான் வெஜிடேரியன் பிளான்ட்டு, இந்த மாதிரிலாம் பேர் சொல்லுவாங்க.
பிக்சர் பிளான்ட்டோட கான்செப்ட் வந்து என்னன்னா, இப்போ இது வந்து பாரசைட்டுக்கு வேணுங்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் ட்ரீயோட ரூட்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கும். இது வந்து ஜஸ்ட் ஃபார் பாலினேஷன் இதை அட்ராக்ட் பண்ணும். வேற பிக்சர் பிளான்ட் கான்செப்ட் என்ன இருக்கிறது, ரெயின் ஃபாரஸ்ட் ஃப்ளோரில் தே கேனாட் கெட் அடிக்வேட் நைட்ரஜன். ஏன்னா ஒரு நியூட்ரியன் லீச் ஆகுது இல்லைங்களா, லீச் ஆகிற நியூட்ரியன்ஸ்லேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகமாக லீச் ஆகக்கூடிய நியூட்ரியன்ட் எதுனா நைட்ரஜன் தான். நைட்ரஜன் ரொம்ப வேகமாக லீச் ஆகும். அப்படி ரொம்ப வேகமாக லீச் ஆகும்போது பிக்சர் பிளான்ட்டால் அவ்வளோ வேகத்துக்கு நைட்ரஜனை எடுத்துக்க முடியல. ஸோ அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ஸோ இதை வந்து அட்ராக்ட் பண்ணும். தட் இஸ் இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணும். அந்த குடுவை மாதிரி இருக்கும்ல, அதுக்குள்ளே இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணி ட்ராப் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி நைட்ரஜன் தேவையை முடிச்சுக்கும். ஸோ யூ கேன் சி பிக்சர் பிளான்ட் ஆல்சோ ஹியர். பிக்சர் பிளான்ட் பார்க்கலாம், இந்த பிளான்ட்டை பார்க்கலாம். அண்ட் யூ கேன் சி ப்ரோமிலியாட்ஸ். ஆமாங்களா? ஸோ ப்ரோமிலியாட்ஸோட பியூட்டியே இந்த வாட்டர் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த இந்த சர்க்குலர் ஷேப்பில் ட்ரங்க் அந்த ஸ்டெம் இருக்கும், சென்ட்ரல் ஸ்டெம் சர்க்குலர் ஷேப்பில் லீவ்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கா. அதுக்கு ரீசனே என்னன்னா டு ஸ்டோர் ரெயின் வாட்டர் டைரக்ட்லி. ஏன்னா தே கேன் நாட் கெட் அடிக்குவேட் ஏரியா ஃப்ரம் தி ரெயின் ஃபாரஸ்ட். அப்போ அடிக்குவேட் வாட்டரும் கிடைக்காது. இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டில் இந்த காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ தே நீட் சம் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் டு கெட் வாட்டர். ஆனால் அது கிடைக்கல. அப்போ அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா சென்ட்ரல் டியூப் லைக் ஸ்டெம்மை டெவலப் பண்ணிடுச்சு. ஸோ ரெயின் வாட்டர் டைரெக்டாக ஸ்டோர் பண்ணியாச்சு. இதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு எக்கோசிஸ்டம் எஸ்பெஷல் ஏன்னா ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் ரொம்ப டீட்டெயில்டாக அடிக்கடி கொஸ்டின் கேட்கறது. இந்த யூனிக்கான பிளான்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ப்ரோமிலியாட்ஸ் பார்க்கலாம், கார்னியோரஸ் பிளான்ஸ் வந்து பார்க்கலாம், பாராசைட்டிக் பிளான்ஸ் வந்து பார்க்கலாம், எபிஃபைட்ஸ் அண்ட் எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் தென் சம் அனிமல் அடாப்டேஷன்ஸ் இது மொத்தமாக இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ மங்கீஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதான் லங்கூர்ஸ் பார்க்கலாம், லயன் டைல் மக்காக் பார்க்கலாம், பானட் மக்காக் பார்க்கலாம். பானட் மக்காக் இந்த யூஸ்வலாக நம்ம குரங்கு பார்ப்போம்ல ஊர்லலாம், அது பானட் மக்காக் சவுத் இந்தியாவில் தான் பார்க்க முடியும். ஸோ பானட் மக்காக் பார்க்கலாம், நீல்கிரி லங்கூர்ஸ் பார்க்கலாம். நீல்கிரி லங்கூர்லேயே பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே பார்க்கலாம். நீங்கள் வண்டலூர் போனால் பார்க்கலாம். ஸோ நீலகிரி கருமந்தி அந்த என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ அந்த அந்த லங்கூருக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க, நல்லா இருந்தது, பேர் மறந்து போச்சு. ஸோ பிளாக் லங்கூர், ஒயிட் லங்கூர், கிபான், மக்காக் இது எல்லாமே இந்தியாவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ரெயின் ஃபாரஸ்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். அப்போ ரேஃப்லேஷியா வில் நாட் கில் இன்செக்ட்ஸ். இல்லைப்பா, கில் பண்ணாது. ஓகே. ஸோ பாலினேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவோம், கில் பண்ணாது. ஸோ தென் மங்கீஸ்க்கு வந்து என்ன அடாப்டேஷன் அப்படின்னா ஸ்ட்ராங் லிம்ஸ் வந்து இருக்கும். கால் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். கால் ஸ்ட்ராங்காக தான் அந்த பிரான்ச் டு பிரான்ச் என்னால் டான்ஸ் போட்டு என்ன பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இந்த பிளாக் போர்ட் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கா? ஸோ பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதுக்கு அதுக்கும் ஜம்ப் பண்ணிட்டு இருக்கோங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா லிம்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். லிம்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த ஜம்பிங் வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ அது அதோட அடாப்டேஷன். ஸ்லாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா அர்போரியல் லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும். அர்போரியல் தான் அது, பர்ஃபெக்ட்லி அர்போரியல் லைஃப் ஸ்டைல் தான் அது. ஸோ அண்ட் தென் ஸ்பைடர் மங்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீஹென்சில் டைல் ஃபார் கிராஸ்பிங் பிரான்ச்சஸ். ஸ்பைடர் மங்கி தட் இஸ் த பிளாக் ஒன். ஸோ ப்ரீஹென்சில் நல்ல 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 அந்த டெய்லை மீன்ஸ் அந்த ஃப்ளெக்சிபிளாக டெய்லை ரேப் பண்ணிக்கிட்டு அந்த பிரான்ச்சில் டெய்லை ரேப் பண்ணிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கும், ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதை மீன் பண்ணுறது. ஓகேங்களா? டால் எமர்ஜென்ட் லேயரில் வந்து இருக்கும். அண்ட் தென் லீஃப் இன்செக்ட்ஸ் இப்போ இது பாருங்க, இங்கே ஒரு லீஃப் இன்செக்ட் இருக்குது, இலை மாதிரியே இருக்குது, எக்ஸ்ட்ராடனரி கேமோஃப்ளாஜோடு இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ தென் கேமலியான்லேருந்து அந்த கேமோஃப்ளாஜ் வேர்டு இல்லைங்களா? ஸோ கேமோஃப்ளாஜ். அண்ட் தென் பாய்சன் டார்ட் ஃப்ராக். ஸோ இந்த பிரைட் வார்னிங் கலர்ஸ், பிரைட்டாக கலர் இருக்குனாலே கிட்ட வராதே, அதான் வார்னிங். ஆமாவா? ஸோ பிரைட் கலர்ஃபுல்லாக இருக்குனாலே ஒரு ரெப்டைல் ஒரு ஆம்ஃபிபியன் ஹைலி கலர்ஃபுல்லாக இருக்குனாலே தட் இஸ் டேஞ்சரஸ் தான். ஸோ கிட்ட போகக்கூடாது, அது பார்க்கலாம். அண்ட் தென் ட்ரீ ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரீ ஃப்ராகு இது வந்து இந்த ஸ்டிக்கி டோப் பேட்ஸ் வந்து இருக்கும். இந்த 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 இது இருக்கு இல்லைங்களா, பயங்கர ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிக்கியாக இருக்குது, மழை பெஞ்சிட்டே இருக்கு, ஈரம் வந்துட்டே இருக்குல்ல, ஈரம் இருக்கிற ஃப்ளோரில் நம்ம நடந்தோம்னா வலிக்கிறோம்ல, அதுங்களுக்கும் அதே தானே. ஆனால் அது எப்படி வலுக்காமல் இருக்கு? ஸோ இந்த டோப் பேட் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிக்கியாக இருக்கிறது தே கேன் ஈஸிலி மூவ் வந்து ட்ரீஸ், அந்த பிளான்ஸில் லீவ்ஸில் ஈஸியாக மூவ் ஆகிட்டு இருக்க முடியும், ட்ரீ ஃப்ராக் பார்க்க முடியும். அண்ட் தென் கெக்கோ. ஸோ கெக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸியாக அந்த வெட் சர்ஃபேசஸில் கிளைம் பண்ணுற எபிலிட்டி வந்து அதுக்கு உண்டு. அது அதோட அடாப்டேஷன். ஸோ டைகர் ஷார்ப் கிளாஸ் இருக்கும் கொல்றதுக்காக, அந்த ஷார்ப் கிளாஸு டீத்து இதெல்லாம் கொல்றதுக்காக இருக்கும். ஸோ ஆண்பில் இந்த லாங் ஸ்பெஷலைஸ்டு பீக் இருக்கும், அப்படியே சேஃபாக சாப்பிட்டுக்கும், கிட்ட அந்த அந்த எட்ஜுக்கே போகாது. ஸோ அண்ட் தென் பேட்டு நாக்டர்னல் ஃப்ளைட் அண்ட் சென்சரி அடாப்டேஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீசஸ் ஐ திங்க் இது ஸ்லாத்துன்னு தான் நினைக்கிறேன். அந்த கேமோஃப்ளாஜும் மூமெண்ட்டும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ ஸ்லாத்தா ஷோராக தெரியல, கொஞ்சம் ஸ்லாத் மாதிரியும் என்ன சொல்லிட்டேன். ஓ எஸ், அங்கே செகண்ட் ஒன் இது என்னதுன்னு தெரியல, அந்த பேரை தேவையில்லாம ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி ரெயின் ஃபாரஸ்ட் அனிமல் அடாப்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஆமாப்பா, ஆமாம்மா, அதே தான்.
அண்ட் தென் திஸ் ஃப்ராக், கலர்ஃபுல் ஃப்ராக், ஆரோ ஃப்ராக். ஆரோ ஃப்ராக் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஆரோ ஃப்ராக், பாய்சனஸ் ஃப்ராக். ஸோ பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஏஷியன் பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிற மாதிரி இருக்கும். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பைடர் மங்கி பேபிஸ் ரொம்ப ப்ரொடெக்டிவாக வச்சுக்கும். எவ்வளோ ப்ரொடெக்டிவாக உள்ளுக்குள்ள வச்சிருக்கு பாருங்க. ஸ்பைடர் மங்கி சும்மா எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதோட ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஓவர். எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். டைகர் இஸ் ஃபாஸ்ட் மூவிங் அனிமல் பட் ஹவ் இட் லிவ் இன் டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ நான் சொல்லியிருப்போம்ல, ஃபாஸ்ட் மூவிங்கா, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா ஷூரா தெரியுமா? அதெல்லாம் இல்லை. அசைஞ்சு அசைஞ்சு நடக்கும். ராம ஆண்டாயினா ராவண ஆண்டாயினா நடந்துட்டு இருக்கும். யாருக்கும் அதை பட்டு கவலையே படாம போயிட்டு இருக்கும். ஹண்டிங் டைம்ல தான்ப்பா ஃபாஸ்டா மூவ் பண்ணும். மற்ற டைம்ல நீங்க கவனிக்கணும். அது அது நடக்கிறதே ஆசையா இருக்கும். சூப்பர். அந்த பாடி நம்ம வந்து நினைச்சு குட்டியா இருக்கணும், பட் நேர்ல அது பயங்கர பல்கியா இருக்கும். அது பட்டு அசைஞ்சு அசைஞ்சு ஸ்லோ சூப்பரா நடந்துருக்கும். மெஜஸ்டிக்கா இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்லாம் இல்லை. டியூரிங் ஹண்டிங் ஒன்லி ஃபாஸ்ட் மூவிங். ஹார்ன்பில் ஈட்டிங் மேனர்ல உள்ளப்ப அது ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ். ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட் அப்படின்னா ஃப்ரூகி ஓர் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரூகி ஓர். ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் மீன்ஸ் ஃப்ரூகி ஓர். ஓகேங்களா? எலிஃபென்ட் மூவ்மெண்ட் ஸ்பேஸ் இருக்காது. ஆமா. எலிஃபென்ட் யூஸ்வலி டிராபிக்கல் அண்ட் டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் தான் பார்க்க முடியும். டெசிடுவஸ் அனிமல் தான். ஆனா இந்தியால யூ கேன் சி எலிஃபென்ட்ஸ் இன் ரெயின் ஃபாரஸ்ட் ஆல்சோ. ஏன்னா இங்க எல்லா எக்கோசிஸ்டமும் ஹைலி கான்டிகஸ் எக்கோசிஸ்டம். நம்ம ஒன்றும் ஃபென்சிங்லாம் பண்ணி தடுத்துலாம் வச்சில்ல. ஆமாங்களா? அதனால இந்தியால யூ கேன் சி எலிஃபென்ட்ஸ் இன் ரெயின் ஃபாரஸ்ட் ஆல்சோ. அதுக்கு வந்து டென்சர் ஃபாரஸ்ட்ல மூவ் ஆக முடியாது தான், பட் தே கேன் கிரியேட் தேர் வே. அவ்வளவுதானே. 2 முறை இப்படி போயிட்டு வந்தா வே உருவாயிர போகுது. தட்ஸ் இட். அவ்வளவுதானே. தே கேன் கிரியேட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட 3 டன் வெயிட் இருக்கும். கிரியேட் பண்ண முடியாதா? அதெல்லாம் தாராளமா கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? அடுத்த எக்கோ சிஸ்டம் போலாமா? ஹார்ன்பில் ஈட் பேட்ஸ் இன் மலேசியன் ஃபாரஸ்ட். இஸ் இட் ஆம்னிவோர்? அது நான் எனக்கு புதுசா இருக்குப்பா. நான் ஆனால் செக் பண்ணிட்டு வேணா சொல்றேன். இது ஃபேக்டா இருக்கு. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேங்களா? நான் இது கேள்விப்பட்டது இல்லை. பட் யூஸ்வலி நம்ம ஊர்ல ஹார்ன்பில் வந்து ஃப்ரூகி ஓர் தான். பட் ஹார்ன்பில் பேட்டை சாப்பிடும்போது புது இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்டோட டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட். இது கம்ப்ளீட்லி புதுசு. எடுக்கல. நான் எடுக்கல. ஸோ எடுத்தாச்சா? ஞாபகம் இல்லை. வெரி குட். ஸோ இது எடுக்கல. ஸோ டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் பேசிக்கலி இப்படி தான் இருக்கும். டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் என்னன்னா, இப்போ டெம்பரேட் ரீஜன்ஸ்னாலே சீசனல் வேரியேஷன்ஸ் இருக்குமா? சம்மர், வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் இதெல்லாம் இருக்குமா? நமக்கு வந்து டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்ல என்ன ஆகும்னா, வின்டர்ல வந்து அது கம்ப்ளீட்லி லீவ்ஸை ஃபுல்லாக ஷெட் பண்ணிடும். ஸோ நல்லா திக்கான பார்க் எல்லாம் இருக்கும். லீவ்ஸை ஃபுல்லாக ஷெட் பண்ணிட்டா தே கேன் விஸ்டாண்ட் வந்து இந்த ஸ்னோவை வந்து விஸ்டாண்ட் பண்ண முடியும், குளிரை விஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே அப்படி கிடையாது. அப்போ என்னன்னா, ஃபுல்லாக அந்த மரம் முழுக்க அந்த மாஸ் கம்ப்ளீட்லி வளர்ந்துருக்கும். மாஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக மாசஸ் இருக்கும். கம்ப்ளீட்லி மாஸ் இருக்கும். இந்த ஃப்ளோர் முழுக்க மாசஸ் கவர் பண்ணியிருக்கும். மாசஸ் இருக்கும், லீச்சன்ஸ் இருக்கும். இதுவே ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி தான் இங்கே உள்ள மரங்களுக்கு. ஏன்னா குளிர் ஜாஸ்தியாக இருக்குல்ல. சம்மரில் ஓகே. உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் வின்டர் முழுக்க எக்ஸ்ட்ரீமாக குளிரும். அந்த டைமில் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராகவே இந்த மாஸ் அண்ட் லீச்சன்ஸ் வந்து இருக்கும். நிறைய மாஸ் அண்ட் லீச்சன்ஸை பார்க்க முடியும். இப்படி தான் இருக்கும் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், தட் இஸ் கூல் அண்ட் டெம்பரேட் டெம்பரேட் ரீஜன்ஸ் அப்படின்ட்டுனாலே 0 to 23 சரி 23 அண்ட் ஆஃப் நார்த் அண்ட் சவுத் இங்கே மட்டும்தான் தர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் சீசனல் வேரியேஷன்ஸ். ஆமாங்களா? அது சப்ட்ராபிக்ஸ்க்கும் அப்ளை ஆகும். டெம்பரேட் போயிட்டிங்க அப்படின்னாலே சீசனல் வேரியேஷன்ஸ் வந்துடும். ஆமாங்களா? ஸோ சம்மர் முடிஞ்சு ஆட்டம் முடிஞ்சு வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங். இந்த சீசனல் வேரியேஷன்ஸை பார்க்கலாம். டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்ல யூ கேன் see this கலர்ஃபுல் ஃபாரஸ்ட். இந்த கலர்ஃபுல் ஃபாரஸ்ட் டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்ல பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரீனர் ஃபாரஸ்ட் இருக்கும். கிரீனர் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ல ஸோ கலர்ஃபுல்லாக மாறும். வின்டர்ல மொத்தம் ஷெட் பண்ணுறோம். ஸ்ப்ரிங்ல இந்த லைட் கிரீன் லீவ்ஸை உருவாக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? பட் ஆனால் டெம்பரேட் எவர் கிரீன் ஃபாரஸ்ட்னா என்ன? ஸோ அட் ஏ டைம்ல எல்லா மரமும் லீவ்ஸை ஷெட் பண்ணல. அதானே. ஸோ அந்த ஃபாரஸ்ட் லுக்ஸ் கிரீன் அரௌண்ட் த இயர். அப்போ இங்கே லீவ் ஷெட்டிங் நடக்காது. லீவ் ஷெட்டிங் நடக்காதுன்னா லீவ் ஷெட்டிங் ஒரே டைம்ல வந்து நடக்காது. ஓகேங்களா? அந்தந்த மரத்துக்கு லீவ் ஷெட்டிங் நடக்கும். சில சில வெரைட்டிஸ் வந்து மொத்தமாக கூட லீவ்ஸை ஷெட் பண்ணும். அது வந்து ஈவன் அண்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் யூ கேன் சி சம் வெரைட்டிஸ் வந்து ஒரு சீசன் வந்து மொத்தமாக கூட லீவ்ஸை ஷெட் பண்ணும். அது பார்க்கலாம். பட் மொத்த ஃபாரஸ்ட்டும் எல்லா லீவ்ஸையும் ஒரே டைம்ல ஷெட் பண்ணுமா அப்படின்னா டெஃபினெட்லி ஷெட் பண்ணாது. அப்போ வருஷம் முழுக்க கிரீனராக தான் இருக்கும். ஸோ இப்போ வருஷம் முழுக்க கிரீனராக இருக்கும்போது என்னன்னா, அந்த ஈவன் டியூரிங் வின்டர் குளிரை விஸ்டாண்ட் பண்ணணுமே. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அப்போ வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரே அந்த மாஸ் அண்ட் லீச்சன் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த தென் சீசனல் வேரியேஷன்ஸ். ஸோ வருஷம் முழுக்கவே இந்த கூல் அண்ட் மைல்டு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸாக வந்து இருக்கும்.
அண்ட் தென் ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 200 to 350 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல மோர் தென் 200 சென்டிமீட்டர், தட் இஸ் அப் டு 1000 சென்டிமீட்டர் வந்து மழை பெய்யும். பட் இங்கே வந்து 350 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் பெய்யும். பட் அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்கு வருஷம் முழுக்க ஹாட்டாக இருக்க போகிறது இல்லை. வருஷம் முழுக்க ஹாட்டாக இருந்தால் தான் எவாபரேஷன் ரேட்டும் டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே வருஷம் முழுக்க ஹாட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ரேட் கம்மி இல்லை. அப்போ உங்களுக்கு பெருசாக வாட்டர் லாஸ் நடக்க போகிறது இல்லைல்ல. அதனால இந்த மழையை ரெயின் ஃபாரஸ்ட் என்ஷூர் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் ஃப்ளோர் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாசம் லீச்சன் வந்து அது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், அது வந்து இருக்கும், கண்டிப்பாக ஜாஸ்தியாகவே இருக்கும். இது போக அந்த அண்டர் க்ரோத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு மோஸ்ட்லி ஒரு 3 லேயர்ஸ் வந்து இருக்கும், மோஸ்ட்லி 3 லேயர்ஸ் வந்து இருக்கும். அதான். ஸோ அண்ட் தென் ஃப்ரீக்வெண்ட் ஃபாக் அண்ட் மிஸ்ட்டு ஆப்வியஸ்லி. ஸோ ஏன்னா வின்டர் முழுக்கவே ஃபாக் அண்ட் மிஸ்ட்டு. ஆஃப் தி பார்ட்ஸ் ஆஃப் இந்த ஆட்டம் அண்ட் ஸ்ப்ரிங் அங்கேயும் நீங்கள் வந்து ஃபாக் அண்ட் மிஸ்ட்டை பார்க்க முடியும். இப்போ மேஜர் போர்ஷன் வந்து ஃபாக் அண்ட் மிஸ்ட்டை வந்து பார்க்க முடியும் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட்டில். அண்ட் தென் நோ எக்ஸ்ட்ரீம் சம்மர்ஸ் ஆர் வின்டர்ஸ். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமாக அந்த ஒரு மிக்ஸ்டு கண்டிஷன்ஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் மழை என்ஷூர் பண்ணுறதில்ல. இப்போ டெம்பரேட் டெசிடஸ் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க, சம்மர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், வின்டர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு. பட் இங்கே மழை அடிக்கடி பெஞ்சு அதை கொஞ்சம் மாடரேட் பண்ணி விட்டுரும். அந்த ஆல்மோஸ்ட் எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பெருசாக வந்து வித்தியாசம் வந்து இருக்காது. சீசன் டு மீன்ஸ் சீசன் டு சீசன் அந்த ரொம்ப டிஸ்டிங்டிவாக, ஹைலி டிஸ்டிங்டிவாக வந்து இருக்குது. ஓகேங்களா? அது பார்க்கலாம். சம்மர் டெம்பரேச்சர் 10 to 20 டிகிரி சென்டிகிரேட் வந்து இருக்கலாம். வின்டர் டெம்பரேச்சர் 0 to 10 டிகிரி சென்டிகிரேட் வந்து இருக்கலாம். -10 டிகிரி சென்டிகிரேட் வந்து இருக்கலாம். ஓகேங்களா? இது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஏரியாஸ் தான். டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கோசிஸ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் முக்கியமான எக்கோசிஸ்டம். பட் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஹிமாலயன் லேட்டிடியூட்ஸை மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல மேபி கேட்கலாம். அதனால கேட்காத ஏரியான்னு வேணால் கேட்கலாம். அதுக்காக கேட்கலாம். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இன் கேஸ் கேட்டுட்டாங்கன்னா அதுக்காக லொக்கேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஜோன்ஸ் தான். ஸோ தட் இஸ் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் மெயின்லி ஃபவுண்டட் அலாங் கோஸ்டல் ரீஜன்ஸ் பிட்வீன் 40 to 60 டிகிரி லேட்டிடியூட். 40 to 60 அந்த லேட்டிடியூட்ல பார்க்க முடியும். ஸோ ரிப்பீட் பண்ணுறோம் அதை. ஸோ மேஜர் ரீசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்த் அமெரிக்கா, தட் இஸ் வாஷிங்டன், ஸோ அந்த ஒரேகான், பிரிட்டிஷ் கொலம்பியா இந்த ஏரியாஸில். சவுத் அமெரிக்காவில் அது சிலி, கம்ப்ளீட் சிலி ஏரியா, அங்கே பார்க்கலாம். அண்ட் தென் யூரோப்பில் நார்வே அண்ட் யூகே கோஸ்ட் ஆஃப் யூகே அண்ட் நார்வே அந்த எட்ஜ் வந்து பாருங்கள். ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து, ஜப்பான் இந்த ஏரியாஸ்லையும் பார்க்க முடியும் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் ஏரியா. உலகத்தில் ரொம்ப சின்னதாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற ஃபாரஸ்ட் வந்து இதுதான். ரொம்ப சின்ன ஏரியாஸ்ல தான் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்டோட டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் தென் சாயில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சாயில் வந்து டீப் அண்ட் ரிச்னு சரி டெம்பரேட் ரீஜன்னாலே மழை ரிலேட்டிவ்லி கம்மிப்பா. ட்ராபிக்கல் அளவுக்கு மழை ஜாஸ்தியாக இல்லை, அப்போ லீச்சிங் ரேட் கம்மியாக இருக்கும். லீச்சிங் ரேட் கம்மியாக இருந்ததுன்னா நியூட்ரன் ரிச்சாக தான் இருக்கும். இப்போ 200 to 350 சென்டிமீட்டர் மழைங்கிறது ஜாஸ்தி தான். பட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. அண்ட் எஸ்பெஷலி வின்டரில் அவ்வளோவா பெருசாக ரொம்ப ஜாஸ்தி மழை இருக்காது. சம்மரில் தான் அதிக மழை இருக்கும், வின்டரில் பெருசாக மழை இருக்காது. அதனால வந்து வின்டரில் மழையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, வின்டரில் பெருசாக மழை இருக்காது. அதனால ரிலேட்டிவ்லி லீச்சிங் ரேட் கம்மியாக இருக்கிறதால ஸோ நல்ல ஆர்கானிக் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சாயில் அந்த திக் ஹியூமஸ் ஆல்வேஸ். அது வெதர் இட் இஸ் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட், நிறைய பேர் வாழ்றாங்க, நிறைய பேர் இறப்பாங்க, டிகம்போசிஷன் நடக்கும். ஸோ அதனால ஹியூமஸ் ஜாஸ்தியாகவே ஃபார்ம் ஆகும். சாயிலில் ஹியூமஸ் ரிச்சாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த டிகேயிங் மேட்டர்ஸ் நிறைய ஹியூமஸ் ஆட் பண்ணும், அது நிறைய நியூட்ரன்ஸ் ஆட் பண்ணும். நிறைய நியூட்ரன்ஸ் ஆட் பண்ணுறதால யூ கேன் சி டால் ட்ரீஸ். இந்த மாதிரி டால் ட்ரீஸை பார்க்க முடியும். பயங்கர டாலா, எக்ஸ்ட்ரீம்லி டால் ட்ரீஸ்லாம். அந்த சில பிக்சர்ஸ்லாம் இருந்தது, நான் அது இங்கே அந்த குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுல அதில் போடல. அந்த ஃபாரஸ்ட் நடுவில் இந்த மனுஷங்க நிற்கிறாங்க, அவங்க தம்ம தூடு தெரியுறாங்க. அந்த மரம் அது பாட்டு போயிட்டே இருக்கு. என்னடா இவ்வளோ டாலா இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ரொம்ப டென்சர் கேனப்பி ட்ரீஸ் இருக்கும்ல, இங்கே டென்சர் கேனப்பி ட்ரீஸ் வந்து இருக்காது. ஸோ நல்ல நல்ல டால் ட்ரீஸ் இருக்கு. அப்போ கிளியர் வுட்லேண்டு நல்ல டால் ட்ரீஸு. அண்டர் க்ரோத்தும் மோஸ்ட்லி மாசன் லீச்சன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அந்த பிக்சர் என்னன்னா பர்ஃபெக்ட் வுட்லாம் நல்ல டால் ட்ரீ, இலைகளே ஒன்றும் பெறல. அந்த தேக்கு மரம்லாம் நம்ம நட்டு வச்சோம்னா கிளைகளை கழிச்சு விட்டு அப்படியே அந்த மாதிரி வந்து நடுவில் நிற்கிறாங்க. சூப்பர் பிக்சராக இருந்தது. பட் குவாலிட்டி கம்மியாக தான் அது போடல நான். ஸோ ஹைலி டால் ட்ரீஸ் வந்து வளரும். ஸோ டால் ட்ரீஸ் வந்து பார்க்க முடியும். கேனப்பி ரொம்ப திக்காக இருக்கும். ஏன்னா பேய் படத்தில் காட்டுவாங்களா, நியூட்ரியன் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும். நல்லாவே நியூட்ரியன் ரிச் சாயிலாக இருக்கும். ஓகே, அதனால தான் இவ்வளோ டால் ட்ரீஸே வளருது. இல்லைனா இவ்வளோ டால் ட்ரீஸ் வந்து வளராது. ஸோ ரெயின் ஃபாரஸ்ட்ல இவ்வளோ டால் ட்ரீஸ் ஆக்சுவலி கிடையாது. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் நல்லா டால் ட்ரீஸ் இருக்கும். ஸோ அண்ட் தென் கேனப்பி நல்ல திக் கேனப்பி வந்து இருக்கும். ஸோ இந்த டால் ட்ரீஸோட கேனப்பி பெட்டராக தான் இருக்கும். பட் ரெயின் ஃபாரஸ்ட்ல டென்சர் கேனப்பி அளவுக்கு இல்லை. பட் இங்கே ரிலேட்டிவ்லி திக் கேனப்பி வந்து பார்க்க முடியும்.
மாசஸ் அண்ட் லீச் மாஸ் லீச் அண்ட் ஃபென்ஸ் இதில் வந்து அண்டர் க்ரோத்தில் இருக்கும். ஃபுல்லாக ஃபென்ஸு மாஸ் லீச் அண்ட் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கும். ஸோ அண்ட் தென் ஃபியூவர் லேயர்ஸ் கம்பேர்ட் டு ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஒரு 3 to 4 லேயர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி லேயர்ஸ் வந்து இருக்காது. ஸோ இது ஓவரால் வெஜிடேஷனோட கேரக்டர். ஸோ அண்ட் தென் ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ கேன் சி கோனிஃபரஸ் ட்ரீஸ் ஆல்சோ ஹியர். ஸோ போத் இன் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். நம்ம டைகர் ஃபாரஸ்டோட ட்ரீஸ் பார்த்துருப்போம்ல, அதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக டெம்பரேட் ரீஜன்னாலே இந்த ஓக்கு மேப்பிள் இதெல்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் இந்த கோனிஃபஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பைன் ஃபிர் செடார் லார்ச், இதுவுமே என்ன ஆகுனா இந்த டெம்பரேட் முடிஞ்ச டைகா ஜோன் ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த மார்ஜின்ஸ்ல அந்த அந்த எட்ஜஸ்ல நீங்க பார்க்க முடியும். அப்ப யூ கேன் see சம் கோனிஃபர்ஸ் ஆல்சோ. டக்லஸ் ஃபிர் ஃபிர் தான் ஜஸ்ட் ஒரு வேரியண்ட்டுக்கு பேரு டக்லஸ் ஃபிர். டக்லஸ் ஃபிர், ரெட்வுட், இது வந்து ரெட்வுட் ட்ரீப்பா. இந்த பயங்கரமா டாலா இருக்குல்ல, இது ஆக்சுவலி ரெட்வுட் ட்ரீ. ஸோ அமெரிக்கன் ரெட்வுட் ட்ரீ, ரெட்வுட். ஸோ அண்ட் தென் செடார், செடாரும் ஒரு கோனிஃபஸ் தான், செடார். அண்ட் தென் ஸ்ப்ரூஸ், இதெல்லாம் கோனிஃபஸ் ஃபவுண்ட் இன் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட். திஸ் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் ஆல்சோ, அங்கேயும் வந்து இருக்கு. ஓகேங்களா. இது போக இந்த ப்ராட் லீஃப் மேப்பிள் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்லையும் பார்த்துருப்போம். மேப்பிள் இருக்கு, ஓக் இருக்கு, பீச் இருக்கு. ஸோ அண்ட் தென் கிரவுண்ட் பிளான்ஸ்ல ஃபென்ஸ், மோசஸ், மஷ்ரூம்ஸ், லீச்சன்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியும். லீச்சன்ல ஃபங்க இருக்கிறதெல்லாம் அது பிளான்ட் கேட்டகரிக்குள்ள கொடுக்கல நாம. ஓகேங்களா. ஸோ இதான் இது வந்து பிர்ச்சோட இந்த பீச்சோட ஃப்ளவர் நல்லா இருக்குல்ல. ஸோ பீச்சோட ஃப்ளவர் எல்லாம் எனக்கு தெரியுது பாருங்க. பீச்சோட ஃப்ளவர் இது நல்ல வைப்ரண்ட் ஆரஞ்சாக இருக்கு. ஸோ அண்ட் தென் பிளான்ட் அடாப்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக்கான பார்க் இருக்கும். ஸோ பார்க் நல்ல திக்காக இருக்கும். திக்காக இருந்தால் மட்டும்தான் ஸோ தே கேன் மேனேஜ் தட் கோல்ட் டெம்பரேச்சர். ஸோ திக் பார்க்கை பார்க்கலாம். எவர்கிரீன் நீடில்ஸ், அந்த நீடில் கோனிஃபஸ் எல்லாமே எவர்கிரீன் நீடில்ஸ் தான். ஸோ ஏன் நீடில் ஷேப்ல இருக்கிறது அங்கே மெயின்லி எதுக்காக அப்படின்னா, எல்லாத்துலேயுமே மெயின்லி எதுக்காகனா டு ரெடியூஸ் வாட்டர் லாஸ். ஸோ எவர்கிரீன் நீடில்ஸ் இருக்கும். நீடில் ஷேப் அந்த ஃபிர் செடார் எல்லாமே. அண்ட் தென் டால் அண்ட் ஸ்ட்ரைட் ட்ரங்க், இது வந்து சன்லைட்டை ரீச் பண்ணுறதுக்காக நல்லா போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மேலே ஃபுல் சன்லைட் எடுக்கிறதுக்காக பார்க்கலாம். அண்ட் தென் வைட் ரூட் சிஸ்டம்ஸ் இருக்கும் ஃபார் ஸ்டெபிலிட்டி. நல்ல பெரிய பெரிய மரங்களாக இருக்குது, வைடர் ரூட்ஸாக இருக்கும்ல ஸ்டெபிலிட்டிக்கு. இங்கே டீகம்போசிஷன் ரேட்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நீங்கள் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே டீகம்போசிஷன் ரேட் கம்மி தான். ஏன்னா தெர் வில் பி ப்ராப்பர் விண்டரில் ரேட் கம்மியாக தான் இருக்கும். நம்ம சொல்லியிருப்போம்ல, எதோட கம்பேர் பண்ணுறத பொறுத்து தான். ஸோ நீங்கள் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது டீகம்போசிஷன் ரேட் கம்மி தான். இதை நீங்கள் டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போதும் டீகம்போசிஷன் ரேட் கம்மி தான். ஓகேங்களா, ஜாஸ்தியெல்லாம் இருக்காது. ஏன்னா தெர் வில் பி ப்ராப்பர் வின்டர் ஆக்சுவலி ரெடியூசஸ் டீகம்போசிஷன் ரேட். Do we need to give time on memorize trees? மெமரைஸ் எவ்வளோ பண்ண முடியும்? 2 3 டைம் பாருங்க, மனசில் நிற்கிறது நிற்கட்டும். ஏன்னா அந்த ட்ரீஸ்லாம் தான் கொஷினில் கேட்குறாங்க. ஏதாவது ட்ரீஸ் கொடுத்துட்டு தான் கேட்குறாங்க. அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஆனால் எவ்வளோ மெமரைஸ் பண்ணுறது? எவ்வளோ மெமரைஸ் பண்ணுவீங்க? முடியாதுல்ல. எவ்வளோ முடியுமோ அதை சும்மா பாருங்க. கண்ணில் மல்டிபிள் டைம் பார்த்தாலே மெமரைஸ் ஆயிரும்லப்பா. அந்த மெமரைஸ்னு தனி எஃபர்ட் வேணாம். ஓகே, அதான். ஸோ அந்த எக்ஸாம்பிள் ரெட்வுட் ட்ரீஸ். ரெட்வுட் இது வந்து டக்லஸ் ஃபியரோட அந்த இது ஃப்ரூட் டக்லஸ் ஃபியர். அண்ட் தென் மாஸ் அண்ட் ஃபென்ஸ், இது வந்து நீங்கள் ஜாஸ்தியாக இங்கே பார்க்க முடியும் அடாப்டேஷன்ஸில். அண்ட் தென் அனிமல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் இதெல்லாம் தான். தட் இஸ் பிளாக் பியர் பார்க்கலாம், அவுல் பார்க்கலாம், பிளாக் பியர், அவுல். அண்ட் தென் உல்ஃப், டீரு, ஸ்குரல், ரக்கூன் ஸ்பீசிஸ் கொஞ்சம் எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஃபாக்ஸு, உட்பெக்கர், ஸோ மவுண்டைன் லைன், பூமாலாம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் விட்டு வச்சுருந்தாங்கன்னா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் அடாப்டேஷன்ஸ் பேசிக்லி இந்த ரெயின் டெம்பரேட் ரீஜன்ஸ் போய்ட்டு இந்த யூஷுவல் அடாப்டேஷன்ஸ் இருக்கும்ல, திக்கான ஃபர் இருக்கும். ரெஃபர்லாம் மறக்காமல் இருக்கீங்கல்ல, அதான். ஸோ தட் இஸ் ஸோ திக்கான ஃபர் லேயர்ஸ் இருக்கும். ஹைபர்னேஷன் கண்டிப்பாக போகும். பியர்ஸ் இந்த அமெரிக்கன் ப்ரௌன் பியர்லாம் கோ ஃபார் ஹைபர்னேஷன். ஸோ அண்ட் தென் ஃபாரஸ்ட் அவுல். ஸோ இது வந்து நைட் விஷன். தட் இஸ் நைட்டில் தான் அவுல் நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும். பட் சென்ட்ரல் இந்தியாவில் யூ கேன் சி ஃபாரஸ்ட் அவுலெட், அது டயூர்னல் ஸ்பீசஸ். யூஸ்வலி அவுல் நைட்டில் தானே ஆக்டிவாக இருக்கும். ஆந்திராலே ராத்திரி தானே. ஆனால் சென்ட்ரல் இந்தியாவில் யூ கேன் சி ஃபாரஸ்ட் அவுலுட், தட் இஸ் டயூர்னல் ஸ்பீசஸ், நாக்டர்னல் ஸ்பீசஸ் கிடையாது. ஸோ நாக்டர்னலாம் இருக்கும். இந்த கிளைம்பிங் இது வந்து நல்லா ஷார்ப் கிளாஸ் இருக்கும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இது நல்ல ஷார்ப்பாக. அந்த இது பாருங்க, கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, தெரியுதுங்களா? கிளாஸ் நல்லா கிழிச்சு விட்டுரும் போல. அது வந்து அந்த இதுக்காக தான், நல்லா அந்த ஒரு கிரிப்பு கிடைக்கும்ல, நல்லா ஷார்ப் கிளாஸ் இருக்கும். டீருக்கே நல்லா திக்கான ஃபர்ல இருக்கும். ஸோ அந்த திக்கான ஃபர்லேயர்ஸ், மைக்ரேஷன், ஹைபர்னேஷன், கேமோஃப்ளாஜ் எல்லா எக்கோசிஸ்டமோட டிஃபால்ட் அடாப்டேஷன். ஸோ இது வந்து இங்கே உள்ள அனிமல் அடாப்டேஷன்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா. ஸோ பிளான்ட் அடாப்டேஷன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் அனிமல் அடாப்டேஷன்ஸ் வந்து ஓவர். ஸோ அடுத்து
ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஓவர். எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். போத் டெம்பரேட் அண்ட் டெம்பரேட் deciduous forest has significant seasonal variations. டெம்பரேட் deciduous forestல ப்ராப்பர் இது பார்க்கலாம். இங்க கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லை. சீசனல் வேரியேஷன்ஸ் கன்ஃபார்மா இருக்கும், கன்ஃபார்மா சீசனல் வேரியேஷன்ஸ். பட் அந்த மழை கொஞ்சம் மாடரேட் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான். ஓகேங்களா? டீகம்போசிஷன் ரேட் கம்பேரிசன், டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டோட கம்பேர் பண்ணும்போது டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட்ல டீகம்போசிஷன் ரேட் கம்மி. டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்டோட கம்பேர் பண்ணும்போது டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்ல டீகம்போசிஷன் ரேட் ஜாஸ்தி, அவ்வளவுதான். மழையை வச்சு தான்ப்பா சொல்லுவோம். ஓகேங்களா? டெம்பரேட் ரீஜன்ஸ்ல உங்களுக்கு என்னன்னா, மழையை வச்சு சாரி டெம்பரேச்சர் சொல்லுவோம். டெம்பரேட் ரீஜன்ஸ்ல உங்களுக்கு டெம்பரேச்சர் கம்மியா இருக்குல்ல, வின்டர் இருக்கும்ல, அதை வச்சு மீன் பண்றோம். ஓகேங்களா? எஸ். அடுத்து பார்க்கலாமா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ நெக்ஸ்ட் எக்கோ சிஸ்டம் ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். இதுவும் நான் கிளாஸ்ல எடுக்கல, அதனால இப்போ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் இது நான் எடுக்கல. டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் தான் எடுத்தேன். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் நான் அடுத்து அப்படியே டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் போயிடுவேன். ஸோ ஐ தாட் ஓகே இது இங்கே ஆட் பண்ணிடலாம், சொல்லி ஆட் பண்ணியாச்சு. ஸோ ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் அந்த ட்ரை சீசனில் இப்படி தான் இருக்கும். தாமிரபரணி படம் ஷூட் பண்ண மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா படங்களில் சோக காட்சி, வைலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை காமிக்கிறது யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதான். ஸோ அந்த ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்டின் ட்ரை சீசன் இப்படி தான் இருக்கும். ஸோ ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் ரெய்னி சீசனில் நல்லா தான் இருக்கும். ஃபாரஸ்ட் ரெய்னி இது ஆக்சுவலி ஆட்டம்ல கொஞ்சம் லைட் அந்த க்ரீன் லீவ்ஸ் வந்து வருது. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெயின்ஃபால் வந்து 70 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். அதான் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸ் மோர் தென் 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் கட்ஸ் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். நம்ம ஊரில் ஆக்சுவலி ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டை நீங்கள் மேபி ஜாகிரபியில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை டெசிடுவஸ், மாய்ஸ்ட் டெசிடுவஸ்னு பிரிப்போம். சிம்பிளி பேஸ்ட் ஆன் ரெயின்ஃபால் தான். கொஞ்சம் கூட இருக்கா அது மாய்ஸ்ட் டெசிடுவஸ், கொஞ்சம் கம்மியாக இருக்கா ட்ரை டெசிடுவஸ். ரெண்டும் டெசிடுவஸ் தான். ட்ரை சீசனில் மொத்த இலையும் கொட்டியிருந்தா, ரெய்னி சீசனில் தான் அந்த ஃபாரஸ்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மற்ற நேரத்தில் அப்படி ஒன்றும் அழகாலாம் இருக்காது. பட் என்ன ரெயின்ஃபாலை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகேங்களா? நான் இங்கே மொத்தமாக கொடுத்துட்டேன். ஸோ 70 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து இருக்கும். ஸோ 2 டிஸ்டிங் சீசன் இருக்கும், வெட் அண்ட் ட்ரை சீசன். பர்ஃபெக்ட்லி வெட் சீசன்னா அவள் மட்டும்தான் மழை பெய்யும். ட்ரை சீசனில் கண்டிப்பாக மழை பெய்யாது, டெஃபினெட்லி மழை பெய்யாது. இந்த கிளைமேட் சேஞ்ச் இல்லைனா அந்த மழை பெய்யலாம். ஸோ இல்லைனா கண்டிப்பாக வந்து மழை பெய்யாது. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் சீசனல் ஸ்ட்ரெஸ், அதான் சீசனல் ஸ்ட்ரெஸ், அந்த ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இலை கொட்டுது, அதுதான் ரீசனே. மழை இல்லை, மழை எல்லா சீசன்லையும் பெஞ்சிருந்தா இந்த டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டாகவே இருந்திருக்கு. அந்த சீசனல் ஸ்ட்ரெஸ், ட்ரை கண்டிஷன், அதுதான் இந்த ஃபாரஸ்ட்டை டிஃபைனே பண்ணுது, கேரக்டரே டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறோம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு வந்து என்னன்னா ட்ராபிக்கல் டெசிடுவஸ் பார்க்கும்போது தனியாக கிடைக்கல. இந்த பிக்சர் கொஞ்சம் பெட்டராக இருந்தது, இதை கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் எல்லாத்தோட டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடுவஸ், இந்த பக்கா கிரீன்ல இருக்கிறது எல்லாம் ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடுவஸ். வெஸ்டர்ன் கட்ஸ்ல என்னப்பா இங்கே கொடுத்துருக்காங்க? வெஸ்டர்ன் கட்ஸ் அப்படி இல்லை, ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கட்ஸ் அது வந்து ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடுவஸ். இந்த இமீடியட் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் வெஸ்டர்ன் கட் இஸ் ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடுவஸ். ட்ராபிக்கல் ட்ரை டெசிடுவஸ் வந்து இந்த கலர், இந்த மஸ்டர்ட் கலரா, இந்த ஏரியா ட்ராபிக்கல் ட்ரை டெசிடுவஸ். திஸ் ஏரியா இதெல்லாம். ஸோ மற்ற ஃபாரஸ்ட்க்கு இருக்கு. கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு, பிக்சர்ஸ் கொஞ்சம் தெளிவாக கிடைக்க மாட்டேங்குது, அதனால போட்டேன். பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நமக்கு இது என்னன்னா நம்ம பெருசாக அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏதோ கொஞ்சம் பிக்சர் பார்த்துருப்போம். அந்த பிக்சரை வச்சு சில ஆப்ஷன்ஸ்க்கு ஏதாவது ஆன்சர் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த மாதிரி இமேஜஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஜாகிரபியில் வந்து கொஞ்சம் அந்த அந்த இந்த கிளாசிஃபிகேஷன், அந்த இந்தியன் ஜாகிரபியில் வர கண்டென்ட்லாம் இருக்கும்ல, எங்கே ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது, என்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, இந்த ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதெல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் பார்த்துட்டு போனால் நமக்கு அது கை கொடுக்கும் ஆக்சுவலி. அது கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அட்லஸே நல்லா கொடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அது கொஞ்சம் 2-3 டைம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பிக்சர் மற்ற ஃபாரஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், பார்த்துக்கலாம். அண்ட் தென் சாயில் ப்ரொஃபைல் ஆஃப் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பேசிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்னா இதான். ஸோ லீஃப் லிட்டர், அப்பர் லேயரில் லீஃப் லிட்டர் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டில் நல்லாவே லீஃப் லிட்டர் இருக்கும், பட் டீகம்போஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மழை ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, அதனால ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து ஓஆர்எஸ்ஆன். ஏஆர்எஸ்ஆனில் நல்லா டார்க் ப்ரௌன் ரிச் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். அந்த ஓஆர்எஸ்ஆனில் ஃபுல்லாக அந்த டெட்டிடஸ் அக்யூமுலேட் ஆகுறது, ஹியூமஸ் அக்யூமுலேட் ஆகுறது, இதுதான் ஓஆர்எஸ்ஆன். அது நல்லா டீகம்போஸ் ஆகி ஆர்கானிக் மேட்டரை ஏஆர்எஸ்ஆனில் ஆட் பண்ணியிருக்கோம். பிஆர்எஸ்ஆன் கொஞ்சம் ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும், ரெட் சாயில் ஏரியாஸாக இருக்கும். சிஆர்எஸ்ஆன் பேசிக்லி இந்த சிஆர்எஸ்ஆன் உலகம் முழுக்கவே வந்து என்னன்னா பார்ஷியலி வெதர்ட் ராக்ஸாக இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பெட் ராக் இருக்கும். இந்த பெட் ராக் டிசன்டகிரேட் ஆக ஆரம்பிக்குது. ஜென்ரலி சாயில் ப்ரொஃபைலே இப்படி தான் இருக்கும் எல்லா ஊர்லேயுமே. ஸோ சிஆர்எஸ்ஆன் பார்ஷியலி வெதர்ட் ராக்காக இருக்கும். ஸோ பி பெருசாக நியூட்ரியன்ஸ் வந்து அதான் லீச்சிங் ரேட்டை பொறுத்து வேரி ஆகும். ஸோ அந்த இங்கே வந்து லீச்சிங் ரேட் கம்மின்றதால பி ரொம்ப நியூட்ரியன் ரிச்சாக இருக்காது. ஆனால் ஏன் நியூட்ரியன் ரிச்சாக இருக்கும், ஓல நிறைய ஹியூமஸ் அக்யூமுலேஷன் வந்து இருக்கும். இதுதான் சாயில் ப்ரொஃபைல். ஓகேங்களா?
என்ன என்னாச்சு? ஐயோ! வாங்க. ஆடியபிளா இருக்காங்க. ஆன்லைன். எஸ். சரி, அந்த கூகுள் ஃபார்ம் போஸ்ட் பண்ணியாச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரம் டுமாரோ த லிங்க் வில் பி போஸ்டட் இன் தி ரஃப் டைமண்ட் பிலிம்ஸ் குரூப். அது அந்த இன்ஃபர்மேஷன் தான். அதே மாதிரி உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கும் செஷன் இருக்காது, ஏன்னா டெஸ்ட் இருக்கிறதுனால. சிசெட் வேறு ஸ்டார்ட் ஆகுது. ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு இட் வில் பி ஆன்லைன் செஷன். இன்கேஸ் தேவைப்படும் போது சாட்டர்டே சண்டே கிளாஸ் ஷெடியூல் பண்ணுவோம். ஸோ இனிஷியலாக இப்போ வேண்டாம், இன் ஃபியூச்சர் வி வில் பிளான். ஸோ இனிஷியலி வி வாண்டட் டு ஹாவ் இட் லைட் மேனர், அதுக்காக தான். ஸோ டுமாரோ, எண்ட் ஆஃப் டுமாரோ தெல் பி நோ செஷன். த நெக்ஸ்ட் செஷன் வில் பி ஆன் மண்டே. மண்டே வில் பி என்விரான்மெண்ட். திரும்ப டியூஸ்டே வெனஸ்டே அடுத்த சப்ஜெக்ட் வர ஆரம்பிச்சிடும் ரொட்டேஷனல் பேசிஸில். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷல் செஷன் காந்திஜி இருக்காதுங்க. இப்போ வேற எங்கேயா டைம் தான் கண்டிப்பாக எடுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். என்னப்பா? இது எனக்கு வெஸ்டர்ன் கட்ஸ்ல இல்லப்பா. வெஸ்டர்ன் கட்ஸோட வெஸ்டர்ன் சைடு இருக்கிறது எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நீங்க ஓரோகிராஃபி ரெயின்ஃபால் படிப்பீங்கல்ல, ஸோ அப்போ அது விண்ட்வார்ட் சைடா நல்ல மழை கொட்டிரும், அங்க ஃபுல்லா எவர்கிரீன் ஃபாரஸ்டா இருக்கும். இந்த மலையை கிராஸ் பண்ணி வரும்போது மாஸ்டரை ஃபுல்லா விட்டுருமா? கொஞ்சம் ரெசிடுவல் மாஸ்டர் இருக்குமா? அப்போ இமிடியட் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கட்ஸ் இருக்குல்ல, அங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாய்ஸ் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். பட் இப்போ நீங்க முதுமலை போயிருக்கீங்க, அங்க கொஞ்சம் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டை பாக்குறீங்க, அது வெஸ்டர்ன் கட்ஸ் தானே? அது வெஸ்டர்ன் கட்ஸ் தான், ஆனா ஈஸ்ட் அந்த முதுமலையிலேயே ஆ பாதி பார்ட்டுன்னா வெஸ்டர்ன் சைடா இருக்கும், பாதி ஈஸ்டர்ன் சைடா இருக்கும். நம்ம மலையில இருப்போம், நமக்கு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அந்த இமீடியட் ஈஸ்டர்ன் சைடு யூ கேன் சி மாய்ஸ்ட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். கொஞ்சம் கீழே போனா யூ கேன் சி ட்ரை டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். அந்த அந்த ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் தான். அப்படியே அந்த மார்ஷல் லேடன் கிளவுட்ஸ் வந்து வருது, மலையில மோதுது, மொத்தத்தையும் கொட்டிடுது. கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் எடுத்து அப்படி மூவ் ஆகும் போது இருக்கிற மழையை கொஞ்சம் போடுது. அப்படியே இன்லாண்டுக்குள்ள வரும்போது இன்லாண்ட் ஏரியா ஒன்றும் மாய்ஸ்சரே இருக்காது, அப்படியே ட்ரையா வந்துடும். ட்ரையா வரும்போது பெருசா மழை இருக்காது, அவ்வளவுதான். பட் அதான் வெஸ்டர்ன் சைட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கட்ஸ் இஸ் டிராபிக்கல் எவர்கிரீன். இமீடியட் ஈஸ்டர்ன் சைடு இஸ் டிராபிக்கல் மாய்ஸ்ட் டெசிடுவஸ். அந்த லேட்டர் இது வந்து வரது டிராபிக்கல் ட்ரை டெசிடுவஸ். இதை எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருன்னு சொல்லி மட்டும் ஆனா எல்லாம் விஜய் கொடுத்துருக்கேன், ரொம்ப ஒண்ணும் எழுதல. இதுலயே இருக்கு, இதை கொடுத்தாலே இப்போ ரொம்ப எழுதல. என்னது? கைண்ட்லி ஆஸ்க் பாலா சார் டு டேக் கிளாஸ் ஆன் தட் அந்தமான் ஜெயில் ஸ்டோரி. அது உங்க ஓகே, அது உங்களுக்கு இன்னும் எடுக்கலையோ? அந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு எடுப்பாரா யூஷுவலா? ஓ அன்னைக்கு, ஓ ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரஃப் டைமண்ட்ஸ்னால மேபி அது மற்ற மார்னிங் டைம்ல ஏதாவது இப்போ பிளான் பண்ணலாம். பிளான் அது இருக்கலாம், ஐம் நாட் ஷியோர். மார்னிங்ல ஏதாவது இருக்கலாம், ஆனால் கேட்டு சொல்றேன். ஓகே, ஈவினிங் இந்த டைம் வந்து ரஃப் டைமண்ட் அப்படியே போறது போகும். மேபி அது யூஸ்வலா டே டைம்ல தானே எடுப்பாரு, ஈவினிங்ல எடுப்பாரு? டேல தான் எடுப்பாரு. அவர் 12 மணிக்குள்ள அந்த செஷன் முடிகிற மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு இல்ல? ஆ அந்த மாதிரி டேல இருக்கும்பா, டேல இருக்கும்.
வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் டீகம்போசிஷன் ரெயின்ஃபால்? ஸோ டீகம்போசிஷன் ரெயின்ஃபால்க்கு வந்து என்னன்னா மாஸ்டர் இருக்கிறது தான்ப்பா, மற்றபடி வேற எந்த ரிலேஷனும் இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரெக்கார்டிங் ஆஃப் தி செஷன்ஸ் அது நீங்கள் ரெக்கார்டிங் நம்பருக்கு கேட்டுக்கோங்கப்பா, அது ரெக்கார்டிங் நம்பர் கேட்டுக்கோங்க. பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். கேன் வி சே ஹியூமஸ் இஸ் பார்ஷியலி டீகம்போஸ்ட் ஒன். மினரலைசேஷன் முடிஞ்சாதான் டீகம்போசிஷன் ஓவர். ஓகே, டீகம்போசிஷன் ஓவர். அது வரைக்கும் வந்து பார்ஷியல் டீகம்போசிஷன் தான். மினரலைசேஷன் முடிஞ்சாதான் டீகம்போசிஷன் ஓவர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ட்ராபிக்கல் டெசிடுவஸ். ஸோ ட்ராபிக்கல் டெசிடுவஸோட பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தட் இஸ் டீக் ட்ரீ. டீக் வந்து ட்ராபிக்கல் டெசிடுவஸில் ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது சால். டீக்கும் சாலும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது, ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அந்த இலையோட ஷேப் இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா கவனிச்சா மட்டும் வித்தியாசம் தெரியும், இல்லை ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஸோ டீக் ட்ரீ, சால் ட்ரீ, தட் இஸ் சாண்டல்வுட், பாம்பு, இதெல்லாம் ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டீக்கு சால் பேர் எழுதிக்கோங்க. ஸோ டீக், சால், பாம்பு அண்ட் தென் சாண்டல்வுட் ட்ரீஸ், இதெல்லாம் பார்க்கலாம். யூனிக்கான ட்ரீஸ்ன்னு பார்த்தா இதெல்லாம். அனிமல்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தட் இஸ் இந்தியன் கார், காட்டு மாடு. காட்டு மாடு ஜாஸ்தி பார்க்கலாம். ஸோ வெஸ்டர்ன் கட்ஸில் நீங்கள் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லேயும் காட்டு மாடு பார்க்கலாம், டெசிடுவஸ் ஏரியாஸ்லையும் பார்க்கலாம். பயங்கரமாக இருக்கும், நிறையவே இருக்கும். நிறைய இதெல்லாம் சிலதெல்லாம் சைஸ் எக்ஸ்ட்ராடினரி பெருசாக இருக்கும். யூ கேன் see சம் தீஸ் அனிமல்ஸ் ஆல்சோ, amphibians, ஸோ ரெப்டைல்ஸ். சும்மா பேர் ஸ்பீசிஸ் பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்பெசிஃபிக் நேம் தரணும்னு அவசியம் இல்லை, பேர் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்க, மீன்ஸ் சும்மா பிக்சர்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் அடாப்டேஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்னா ஜெனரலி லார்ஜர் லீவ்ஸ் வந்து இருக்கும், ப்ராடர் லீவ்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் ஒரு சீசன்ல இலையே இல்லாமல் வாழணும். ஆமாங்களா? இலையே இல்லாமல் வாழணும். பைசன் இல்லப்பா, இந்தியன் கார், காட்டு மாடு. காட்டு மாடு, இந்தியன் கார், ஜிஏயூஆர். ஜிஏயூஆர். இந்த கால் அப்படி வெள்ளையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால் வெள்ளையா பார்த்துருக்கேன். ஏதாவது மாடை பார்த்துட்டு யோசிச்சுக்காதீங்க, கால் இப்படி வெள்ளையா இருக்கும். வெள்ளையா தான் இந்த காட்டு மாடு. நீங்கள் அந்த டீ கார்டன்ஸ்ல சம்டைம்ஸ் கிரேசிங் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாம். சம்டைம்ஸ் பெரிய பெரிய குரூப்லலாம் கிரேசிங் பண்ணிட்டு இருக்கோம் பார்க்கலாம். நீங்கள் ஊட்டி போனீங்கன்னா, ஊட்டியில் தமிழ்நாடு டூரிசமோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். ஏன்னாப்பா, ஸ்டாச்சு பக்கத்தில் ஒரு மேட்ராப்பா, ஒரிஜினலாக பார்க்கணும். ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டூரிஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கும். அதெல்லாம் நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பல்கியாக இருக்கும். பெருசு பெருசாக 10-15 மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஒரு செகண்ட் ஆகாத நமக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஜாஸ்தியாகவே பார்க்க முடியும். அந்த அடாப்டேஷன்ஸ் லார்ஜர் ப்ராடர் லீவ்ஸ் வந்து இருக்கும். ஸோ டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் வெதர் இட் இஸ் ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஆர் டெம்பரேட் டெசிடுவஸ், ஒரு சீசனில் இலையே இல்லாமல் வாழணும். இலையே இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொன்னால் மற்ற சீசனில் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, ஹை ரேட்டில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால் ப்ராடர் லீவ்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்ப்ரிங் ஃப்ளவரிங். ஸோ உங்களுக்கு டெசிடுவஸ் சீசனில் தட் இஸ் ட்ரை சீசன் லீவ்ஸ் ஷெட் பண்ணியாச்சு, ஸ்ப்ரிங் சீசன் வந்துருச்சு. ஸ்ப்ரிங் சீசன் வரும்போது நீங்கள் ஃபாரஸ்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரிங் எஃபிமரல்ஸ், ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ அண்ட் தென் இதோட ட்ராபிக்கல் டெசிடுவஸில் முக்கியமான விஷயம் இவ்வளோ தான். ட்ராபிக்கல் டெசிடுவஸ் வந்து ஓவர். அண்ட் தென் டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னப்பா பேரே அதான், டெசிடுவஸ். ஸோ ரெய்னி சீசனில் ஃபுல்லாக லீவ்ஸ் இருக்கும், ட்ரை சீசன் வரும்போது மொத்தமும் ஷெட் பண்ணிடும். எஸ். ம் இல்லை மித்துன் வந்து இந்த மவுண்டன் ஏரியாஸ், இமாலயன் ஏரியாஸில் இருக்கிறது. இமாலயன் ஏரியாஸில் இருக்கக்கூடிய அந்த காட்டு மாடு தானே அதுவுமே, காட்டு மாடு தான் அது. ஹிமாலயன் ஏரியாஸில் இருக்குது. ஹிமாலயன் ஏரியாஸ் இருக்கிற பவைன் ஸ்பீசிஸ் அது. பவைன் ஸ்பீசிஸ் அது மித்துன். இங்கே இருக்கிறத மித்துன்னு சொல்ல மாட்டோம். இது இந்தியன் கார். கார் அது பைசனும் இல்லை. பைசன் நிறைய பேர் சொல்லிருவாங்க, அது பைசன் இல்லை. இந்தியன் கார். பைசன் இல்லை. ஓகேங்களா? ஸோ பைசன் வந்து டெம்பரேட் டெசிடுவஸ் ரீஜன்ஸ்ல இருக்கிறது பைசன். பயங்கரமா திக்கான ஃபர்லைர் அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்கோம்ல, அது வந்து பைசன். என்னப்பா, யாக் நம்ம ஊர்ல இருக்கு, அதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பயங்கர திக்கா அப்படியே ஃபர்லைர்ஸ் தொங்கிட்டு இருக்கும். ஹிமாலயன் மவுண்டைன்ஸ்ல நீங்க பார்க்கலாம். என்னப்பா, பெரியனா அந்த லொக்கேஷனை பொறுத்து அதுக்குள்ள எல்லாமே இந்த மாடுகள் தான், மாடுகளும் எருமை மாடுகளும் தான். பேசிக்காக லொக்கேஷனை பொறுத்து பேர் கொஞ்சம் வேரி ஆகும். அந்த டெம்பரேச்சர் விஸ்டாண்ட் பண்ணுற எபிலிட்டி கொஞ்சம் மாறும். அதான் யாக் நீங்கள் ஹிமாலயாஸ் பார்க்கலாம். இப்போ சிக்கிம்லாம் போனால் யூ கேன் சி யாக் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நிறைய அந்த டூரிஸ்ட்க்கு நம்ம இப்போ யானை ரைடு கொடுக்குறோம்ல, அது மாதிரி அவங்க யாக் ரைடிங் வந்து கொடுக்குறாங்க. யாக் ரைடிங் கொடுத்துட்டு காசு வாங்கிடுறாங்க. ஸோ அதான் அது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான் மித்துன் வந்து ஹிமாலயன் ரீஜன்ஸில் அந்த ஏரியாஸ் இருக்கக்கூடியது, இங்கே இருக்கிறது இல்லை. ஓகே. So temperate deciduous forest. So unique the deciduous, the 4 seasons. So a spring season,
ரெய்னி சீசன், there is சம்மர் சீசன், ஆட்டம் சீசன், வின்டர் சீசன். இதை வந்து பார்க்கலாம். இங்கே சீசனல் வேரியேஷன்ஸ் தான். அகைன் டெம்பரேட் டிசிடியூஸ் ஃபாரஸ்ட்டுமே என்னென்னப்பா ஒரு சிங்கிள் கொஸ்டினாக கேட்டிருக்காங்களா அப்படின்னா ஆக்சுவலி இல்லை. சிங்கிள் கொஸ்டினா இப்போ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அந்த ரிப்பிட்டேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் வந்து டெம்பரேட் டிசிடியூஸ் ஃபாரஸ்ட் ஆக்சுவலி இல்லை. இல்லை அப்போ நம்ம என்ன தோணுதுன்னா எக்கோசிஸ்டம் டைப்ஸ் பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள முக்கியமான எக்கோசிஸ்டம்ஸ்க்கு அவங்க ஃபோக்கஸ் தராங்க. நம்ம ஊரில் பெருசாக வைடராக ஸ்ப்ரெட் ஆகாத எக்கோசிஸ்டம்க்கு அங்கே ஆக்சுவலி ஃபோக்கஸ் தரல தான் ஒன்று. இப்போ ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் இப்போ பிளான்ஸை கொடுத்துட்டு வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் எதெல்லாம் டெசிடுவஸ் ட்ரீஸ். இப்போ இந்த இது வந்து 23 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். இது வந்து பாருங்க, how many of the above are deciduous trees இதெல்லாம். இது பேசிக்கலி நம்ம வந்து இதை வச்சு படிக்கணும், எழுதணும், இல்லை காமன் நாலேஜ் வச்சு கூட போடலாம். டீக் டெசிடுவஸ் தான், லீவ்ஸை நல்லாவே ஷெட் பண்ணும். மகுவா வந்து நீங்கள் அந்த சென்ட்ரல் இந்தியா, ஒடிஷா இங்கெல்லாம் யூ கேன் சி மகுவா. லீவ்ஸை ஷெட் பண்ணுமா? கண்டிப்பாக ஷெட் பண்ணும். மகுவா ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது தான் ஷெட் பண்ணும். ஜாக் ஃப்ரூட் எப்பயாவது இலையை கொட்டி பார்த்துருக்கீங்களா? எப்பயாச்சும் இலையை கொட்டி பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஸோ ஜாக் ஃப்ரூட் மட்டும் வராது, அது எவர்கிரீன் ஃபாரஸ்டோட ட்ரீ. ஸோ அங்கே அது மட்டும் வராது, மற்ற ரெண்டுமே வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் வந்து அந்த கலர்ஃபுல் லீவ்ஸ் வரும், அந்த காம்பனண்ட்டை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி பெருசாக கொஷின்ஸ் வந்து வந்ததே கிடையாது. அப்போ அந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் ரிப்பீட்டட் ஏரியா, ரொம்ப ரிப்பீட்டட் ஏரியா அதுதான். ஓகேங்களா? ஸோ தென் டெம்பரேட் ரெயின் ஃபாரஸ்ட், ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் 10 டிகிரி சென்டிகிரேட் வந்து இருக்கும். ஹாட் சம்மர்ஸ், கோல்டு வின்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப டிபிக்கல். சம்மர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டாக இருக்கும், வின்டர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டராக இருக்கும். ஆமாங்களா? ஸோ இதுதான். அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் இந்த லைட் க்ரீன் கலர், இந்த க்ரீன் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம். ஸோ நார்த் இந்த க்ரீன் ஏரியா. இது அகைன் இந்த எல்லா மொத்த டிஸ்ட்ரிபியூஷனும் இருக்குது. அப்புறம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ரேண்டமாக கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ண யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அண்ட் தென் இங்கே உள்ள அனிமல்ஸ் வந்து இதெல்லாம் பார்க்கலாம். தட் இஸ் யூ கேன் சி அமெரிக்கன் பிளாக் பியர், அமெரிக்கன் ப்ரௌன் பியர். ஸோ அந்த எலிஃபெண்ட்லாம் இருக்கும், பட் இப்போ ரொம்பலாம் இருக்கிறது இல்லை. பட் ஒரிஜினலி அந்த எலிஃபென்ட்ஸ் வந்து ஜாஸ்தி உண்டு. ஸோ எலிஃபென்ட்ஸ் அண்ட் தென் சால்மண்டர், ஒப்போசம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மேமல், அவ்வளோதான். ஸோ மூஸ், பாப்கேட், பார்க்கோபைன், ஸ்னோவி அவுல், ஸ்குவரல், ரெட் ஃபாக்ஸ், ரக்கூன், சிப்மங்க் ஜஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஸ்கெரல் தான் சிப்மங்க் அப்படின்னு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அர்போரியலில் கிரவுண்ட் நெஸ்டிங் பண்ணுறது டைகர், ஸோ வீசல், அந்த உட்பெக்கர், வாப்லர் இது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ஜஸ்ட் அனிமல் வெரைட்டிஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பிளான்ட் வெரைட்டிஸ் அண்ட் தென் அடாப்டேஷன், கேமோஃப்ளாஜ், கேமலியன், எக்ஸ்ட்ராடனரி கேமோஃப்ளாஜ் இருக்கா. ஹைபர்னேட்டிங் ஸ்கெரல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிடும், ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகுது. ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ இது வந்து பீச் டியூரிங் ஆட்டம் சீசன் நம்ம கிளாஸில் சொன்னது தான் பீச் ட்ரீ. ஸோ இங்கே டெம்பரேட் ஹிமாலயன் ரீஜன்லேயும் பார்க்க முடியும். ஸோ அந்த கலர் சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். அது ஓக். ஸோ பீச் ஓக். அண்ட் தென் யூ கேன் சி மேப்பிள் ட்ரீ பார்க்கலாம். அது வந்து செஸ்னட். இந்த செஸ்னட்டோட சீடு தான் அங்கே வச்சுட்ருக்கு. அது வச்சுட்டு செஸ்னட்டோட சீடு. செஸ்னட் ட்ரீஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். செஸ்னட்டோட ட்ரீஸ் தான் அது அங்கே சீட்ஸ் தான் அந்த எடுத்து போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், வின்டருக்காக சேவ் பண்ணி வைக்கும். இதெல்லாம் இங்கே உள்ள முக்கியமான ட்ரீஸு. ஆனால் திஸ் ஒன் இஸ் பிர்ச். குவாலிட்டி நல்லா இல்லை. இந்த ட்ரீ வந்து பீச், BECH பீச். நான் இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், லிஸ்ட்டு கொடுக்கலையா? அப்போ அது மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் பீச். எந்த கலர் நல்லா இருக்கும்? ஸோ இது வந்து பீச், இது ஓக். ஸோ அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் மேப்பிள். உங்களுக்கு தெரியும், இது மேப்பிள். இது செஸ்னட். ஸோ இதான் அந்த அணில் கொண்டு வச்சுட்டு இருக்குது, செஸ்னட். ஸோ அண்ட் தென் திஸ் ஒன் இஸ் பிர்ச் ட்ரீ. இது வந்து ப்ளூபெரி. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிளான்ட் ஸ்பீசஸ் ஹியர் இதுதான்.
ஸோ அண்ட் தென் இதோட டெம்பரேட் டெசிடஸ் ஃபாரஸ்ட் ஓவர். மற்றபடி இந்த யூஷுவல் கேரக்டர் படிப்பீங்கல்ல, டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும்? ரெயின்ஃபால் இங்கே நான் கொடுக்கல. ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும்? 75 to 150 சென்டிமீட்டர் மழை இருக்கும். ஓகேங்களா, மழை இருக்கும். சாயில் நியூட்டன் ரிச்சாக இருக்குமா? டெஃபினெட்லி நியூட்டன் ரிச்சாக இருக்கும். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்னாலே சாயில் நியூட்டன் ரிச்சாக இருக்கும்ப்பா. அவ்வளோதான். ஓகேங்களா, ஏன்னா மழை கம்மியாக இருக்கிறதால நியூட்டன் ரிச்சாக இருக்கும். ரெயின் ஃபாரஸ்ட் நியூட்டன் ரிச்சா, டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் நியூட்டன் ரிச்சானா டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் தான் நியூட்டன் ரிச். ஏன்னா மழை கம்மி. ஓகேங்களா, மழை கம்மி. ஸோ எதை கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், கம்பேர் பண்ணி மழையை வச்சு நியூட்டன் ரிச்சா நியூட்டன் போகிறான்னு பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சரை வச்சு டிகாம்போசிஷன் ரேட்டை ஃபைன் பண்ணுங்க. டெம்பரேச்சர் அதிகம்னா டிகாம்போசிஷன் அதிகம், டெம்பரேச்சர் கம்மியாக டிகாம்போசிஷன் ரேட் கம்மி. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் போய்க்கலாம். ட்ரீஸ் நேம் ஒன் செகண்ட் சொல்லணுமா? டீக், சால், பேம்பூ, சாண்டல், அது எழுதிட்டீங்க. ஸ்ப்ரிங் எஃபிமரல். எஃபிமரல் அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே நீங்கள் அந்த செடியை பார்க்க முடியும், அந்த செடி பூ பூக்கும். அதெல்லாம் எஃபிமரல். ஓகேங்களா, சீசனல் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எமர்ஜஸ் ஒன்லி இன் த பர்டிகுலர் சீசன். அதுதான் வந்து எஃபிமரல். ஓகேங்களா, ஸோ பிளான்ஸ் விச் எமர்ஜஸ் இன் அ பர்டிகுலர் சீசன், ஃப்ளவரிங் பிளான்ஸ் விச் எமர்ஜஸ் இன் அ பர்டிகுலர் சீசன், அதுக்கு பேர் தான் எஃபிமரல்ஸ். இப்போ நம்ம இந்த டிசம்பர் பூலாம் இருக்குல்ல, வருஷம் முழுக்க செடி இருக்கும், ஆனால் பூக்கிறது டிசம்பர் மாசத்துல மட்டும் பூக்கும். அது எஃபிமரல் இல்லை. இந்த பிளான்ட்டையே உங்களால் எப்போ மட்டும் பார்க்கணும்னா அந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஃப்ளவரிங் பிளான்ஸ் விச் எமர்ஜஸ் இன் அ பர்டிகுலர் சீசன், அதுதான் எஃபிமரல் அப்படின்னு சொல்லுவோம். எஃபிமரல். ஸோ எஃபிமரல் வந்து இப்போ நம்ம ஊரில் மகாராஷ்டிராவில் யூ கேன் சி மான்சூன் எஃபிமரல். மான்சூன் சீசனில் எஃபிமரல்ஸ் வந்து புதுசாக செடி வந்து பூக்கும். இங்கே டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் யூ கேன் சி ஸ்ப்ரிங் எஃபிமரல். அது டெம்பரேட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டும் ஓகே, இல்லை ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டும் ஓகே. ரெண்டு இடத்துலையுமே யூ கேன் சி ஸ்ப்ரிங் எஃபிமரல்ஸ். ஓகேங்களா, இது ஸ்ப்ரிங் எஃபிமரல்ஸ். அங்கே நீங்கள் பார்க்குறது மகாராஷ்டிராவில் பார்க்குறது மான்சூன் எஃபிமரல்ஸ். ஸோ எஃபிமரல்லே ரெண்டு டைப் இருக்குது. ஆனுவல் எஃபிமரல் அண்ட் பெரினியல் எஃபிமரல் ரெண்டு டைப் இருக்கு. ஓகேங்களா, எஃபிமரல்ல ஆனுவல் எஃபிமரல் எப்படின்னு என்ன பண்ணுறோம்னா, இப்போ மான்சூன் எஃபிமரல் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆனுவல் எஃபிமரல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து அந்த மான்சூன் சீசனில் விதை வந்து ஜஸ்ட் அந்த ஸ்லீப்பிங் மோடில் இருக்கும். அந்த இதாக வந்து இருக்காது, ஸ்லீப்பிங் மோடில் இருக்கும். மான்சூன் வந்து மழை தண்ணி பட்ட உடனே அப்படியே ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆகும். செடி வளரும், பூ பூத்துரும். அதான் மான்சூன் முடிஞ்ச உடனே அதுக்குள்ளே அந்த செடி வளர்ந்து பாலினேட் பண்ணி சீடை ஜென்ரேட் பண்ணி சீடெல்லாம் சாயலில் போட்டு மான்சூன் முடிஞ்ச உடனே செடி எலிமினேட் ஆயிரும். இது ஆனுவல் எஃபிமரல். ஓகேங்களா, ஆனுவல் எஃபிமரல். பெரினியல் எஃபிமரல் எப்படின்னு சொன்னால் கீழே கிழங்கு இருக்கும். கீழே வந்து ரைசோம் சொல்லுவோம். அந்த ரைசோம் பார்ட் வந்து கீழே ஆக்டிவாக இருக்கும். கிழங்கு செடியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே கிழங்கு இருக்கும். அந்த கிழங்குல என்ன ஆகும்னா மான்சூன் மழை வந்த உடனே செடி மேலே வரும். அந்த செடி பூ பூக்கும், பூ பூத்துட்டு சீசன் முடிஞ்ச உடனே முடிஞ்சிடும். பட் கிழங்கு வருஷம் முழுக்க ஆக்டிவாகவே இருக்கும். பட் செடி மட்டும் மேலே வராது. அது மேலே மான்சூன் மழை படணும், அப்பதான் மேலே வரும். ஸோ அந்த மாதிரி ரைசோமை வருஷம் முழுக்க ஆக்டிவாக வச்சுக்கிட்டு பர்டிகுலர் சீசனில் மட்டுமே எமர்ஜ் ஆகி பூக்கிறது பெரினியல் எஃபிமரல். ரைசோம்லாம் கிடையாது, சீடு மட்டும்தான். அந்த இப்போ ஸ்ப்ரிங் சீசன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெர்மினேஷனே ஸ்டார்ட் ஆகும் சீடு. ஸோ மான்சூன் வந்ததுக்கப்புறம் தான் ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆகும் சீடு அப்படின்னு சொன்னால் அது ஸ்ப்ரிங் எஃபிமரல், மீன்ஸ் ஆனுவல் எஃபிமரல். ஓகேங்களா, ரைசோம் வருஷம் முழுக்க ஆக்டிவாக இருந்தால் அது பெரினியல் எஃபிமரல். ஸோ சீட் ஜெர்மினேஷன் தான் நடக்குது அப்படின்னா அது ஆனுவல் எஃபிமரல். எஃபிமரல்னாலே ஒரு பர்டிகுலர் சீசனில் எமர்ஜ் ஆகக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதான் எஃபிமரல். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து நம்ம ஊரில் மான்சூன் எஃபிமரல்ஸ் பார்க்கலாம், டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் ஸ்ப்ரிங் எஃபிமரல் வந்து பார்க்கலாம். ஓகே, குறிஞ்சிப்பூ வந்து எஃபிமரல்லாம் கிடையாது. அது ரொம்ப சும்மா ரொம்ப லாங்கர் டைம் எடுத்து பூக்கிறது. எஃபிமரல்னா அந்த செடியவே நீங்கள் அந்த சீசனில் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற டைமில் பார்க்க முடியாது. அந்த பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் யூ கேன் see தட் பிளான்ட். அதுதான் வந்து எஃபிமரல். குறிஞ்சி அதே டவுட் இங்கே கேட்டிருக்காங்கப்பா. குறிஞ்சி எஃபிமரல் இல்லைப்பா, செடியவே அந்த சீசனில் மட்டும் தான் பார்க்க முடியும், அதுதான் எஃபிமரல். இப்போ நீங்கள் ஸ்ப்ரிங் எஃபிமரல் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கல்ல, ஸோ இதை நீங்கள் வந்து மற்ற சீசனில் பார்க்க முடியுமா அப்படின்னா இங்கே டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்க்கு போட்டிருப்பேன்ல, இதை நீங்கள் மற்ற சீசனில் பார்க்க முடியுமா? ஃபாரஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கவே முடியாது. அந்த ஸ்ப்ரிங் சீசனில் மட்டும்தான் யூ கேன் see எஃபிமரல், மற்ற சீசனில் பார்க்க முடியாது. அதுதான் எஃபிமரல். பட் குறிஞ்சி பிளான்ட்டில் இருந்து தானே தெரியும், பூக்கிறது மட்டும் தானே 12 years ஒன்ஸ். அது வந்து எஃபிமரல் கிடையாது. Only for plants. That too for flowering plants only. So நான் flowering plants அங்கே எடுத்துக்கவே மாட்டோம். Only for flowering plants. ஓகேங்களா, சீசனல் ஸ்ட்ரெஸ் இந்த டெம்பரேச்சர் தான் பார்ட். இந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிறதால தான் அது டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. மழை இல்லாமல் இருக்கிறது தான் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ தென் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ தென் டைகா ஃபாரஸ்ட்.
ஸோ டைகா எடுத்துட்டோம் அப்படின்னா லாங் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு வின்டர்ஸ் இருக்கும், நம்ம படிச்சது தான். ஸோ ஷார்ட் அண்ட் கூல் சம்மர்ஸ் வந்து இருக்கும். சம்மர் வந்து ரொம்ப ஷார்ட் தான், கூல் சம்மராக தான் இருக்கும். டெம்பரேச்சர் 5 to -5 டிகிரி சென்டிகிரேட் ஆவரேஜ் ஆனுவல் ஆவரேஜ் டெம்பரேச்சர். ப்ரிசிபிடேஷன் ரொம்ப கம்மி தான், அது கூட ஸ்னோஃபாலாக தான் இருக்கும். பிகாஸ் ஹை அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஸ்னோவாக தான் ப்ரிசிபிடேட் ஆகும். ஸோ கிரவுண்ட் ரிமைன்ஸ் ஃப்ரோசன் ஃபார் மெனி மந்த்ஸ். கிரவுண்ட் வந்து ஃப்ரோசனாக தான் இருக்கும் டைகா. ஸோ டைகாவோட டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ டைகாவோட டிஸ்ட்ரிபியூஷன் உலகத்தில் டைகா டிஸ்ட்ரிபியூஷன் இது நம்ம சொல்கிற டைகா சதன் ஹெமிஸ்பியரில் கிடையாது, ஆமாவா? ஸோ நார்தன் ஹெமிஸ்பியரில் மட்டும்தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா அண்ட் அலாஸ்கா. அலாஸ்கா தெரியுதுங்களா? கனடா அண்ட் அலாஸ்கா, ரஷ்யா, ஸ்காண்டினேவியன் ஏரியாஸ், அந்த 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 குட்டி இது ஸ்காண்டினேவியா அண்ட் நார்தன் யூரோப். இங்கே மட்டும் யூ கேன் சி டைகா ஃபாரஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ஏரியா. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அந்த வேர்ல்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏதாவது கேட்கலாம். அண்ட் தென் ஸோ டைகாவோட சாயில், டைகா சாயில் எப்படி இருக்கும்? போர்ட் சால், எஸ் போர்ட் சால். சாயில் ரொம்ப தின்னாக இருக்குமா? தின் சாயில். ஸோ அந்த சில் சாயில் ரொம்ப அசிடிக்காகவும் இருக்கும். ஏன் அசிடிக்காக இருக்கும்? சாயில் ஏன் அசிடிக்காக இருக்கும்? லீச்சிங் அதிகமாக இருக்கிறதாலயா? லீச்சிங் அதிகமாக இருக்கிறதால சாயில் புவராக இருக்கும். பட் அசிடிக் நேச்சர் ஏன் அப்படின்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் தி அக்யூமுலேஷன் ஆஃப் அன்டிகம்போஸ்டு detritus, not because of leaching rate. Leaching rate is high because of port soil nature. Because of high leaching rate, soil is poor. பட் ஏன் சாயில் அசிடிக்காக இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் அக்யூமுலேஷன் ஆஃப் அன்டிகம்போஸ்டு detritus. detritus பயங்கரமாக அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஏன் டிகம்போஸ் ஆகாமல் இருக்கு? டெம்பரேச்சர் இஸ் வெரி வெரி லோ, வெரி வெரி லோ. அந்த அன்டிகம்போஸ்ட் டெட்ரிடஸ் எப்படிப்பா சாயிலை வந்து அசிடிக்காக மாற்றும்? அன்டிகம்போஸ்ட் டெட்ரிடஸ் ஜாஸ்தி அக்யூமுலேட் ஆயிருக்கா? அன்டிகம்போஸ்ட்னாலே ஆர்கானிக் மேட்டரா? இந்த ஆர்கானிக் மேட்டர் என்ன பண்ணுன்னா கார்பானிக் ஆசிட்ஸ் ரிலீஸ் பண்ணும், கார்பானிக் ஆசிட்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ அன்டிகம்போஸ்ட் பாடி ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஃபாரஸ்ட் லோவில் பிகாஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் லோ டெம்பரேச்சர் என்ன ஆகுனா அந்த நீடில்ஸ் தட் இஸ் கோனிஃபஸோட நீடில்ஸு, அனிமல்ஸு, இதோட இந்த டெட்ரிடஸ் முழுக்க நல்லா ஃபாரஸ்ட்டில் பல வருஷத்தோடது அக்யூமுலேட் ஆயிருக்கும். ஸோ ஆர்கானிக் கண்டென்ட்ல கார்பன் இருக்குமா? அது மாஸ்டருக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன கார்பானிக் ஆசிட் ரிலீஸ் ஆகும். அந்த கார்பானிக் ஆசிட் தான் சாயில் அசிடிக்காக மாற்றும். ஓகேங்களா? ஸோ சாயில் வந்து அசிடிக், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அன்கியூமுலேட்டட் அன்டிகம்போஸ்டு டெட்ரிட்டஸ். அதனால தான் சாயில் அசிடிக்காக இருக்கும், நாட் பிகாஸ் ஆஃப் லீச்சிங் ரேட். ஸோ லீச்சிங் ரேட்டால் இருக்கிறது சாயில் புவராக இருக்கும், இதாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த நாட் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் கல்டிவேஷன். இங்கே வந்து ஏதாவது சாயில் ரொம்ப புவர் சாயில், இந்த சாயிலை நம்பிலாம் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா? அக்ரிகல்ச்சர்லாம் லார்ஜ் ஸ்கேலெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஃப்ளோர் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கோனிஃபஸ், லாங்கர் கோனிஃபஸ், அந்த கீழே முழுக்க அந்த மாஸ் ஃபுல்லாக மாஸ் அக்யூமுலேட் ஆகிருக்கும், பயங்கர மாசஸ் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஐ திங்க் கொஸ்டின் கேட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் மாஸ் பயங்கரமாக இருக்கும். ஸோ கிரவுண்டில் முழுக்க ஸோ ஐ கேன் சி மாஸ். ஸோ லீச்சன். ஸோ கோனிஃபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைன், ஸ்ப்ரூஸ், ஃபிர், லார்ச், செடார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? கோனிஃபஸும் மாசஸ். ஸோ கிரவுண்ட் லேயர் முழுக்க மாசஸ், மேலே லேயர் முழுக்க இது. அங்கங்கே தண்ணி அக்யூமுலேட் ஆகி பீட்லேண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் பீட்லேண்ட்ஸ் ஜாஸ்தி பார்க்க முடியும். பீட்லேண்ட்ஸ் வந்து இருக்கும். சம் ஏரியாஸில் எஸ்பெஷலி அந்த தூந்திரா ஒட்டின ஏரியாவில் யூ கேன் சி பெர்மாஃப்ராஸ்ட் சாயில் ஆல்சோ. பெர்மாஃப்ராஸ்ட் சாயிலும் சம்டைம்ஸ் பார்க்க முடியும், எஸ்பெஷலி அந்த மார்ஜின் பவுண்டரி ஏரியாஸில். ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ அரோரா போரியலிஸ், அது நீங்கள் ஜாகிரபியில் படிச்சுப்பீங்க. நான் சும்மா அடாப்டேஷனுக்கு இந்த பிக்சரை போட்டேன். ஸோ தட் இஸ் நீடில் ஷேப்டு லீவ்ஸ். ஸோ ஏன் நீடில் ஷேப்டு லீவ்ஸ்? டிரான்ஸ்பிரேஷனை அவாய்ட் பண்ணு. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் அவாய்ட் பண்ண ஷெட் பண்ணுறது இந்த கோனிஃபர்ஸ் ஷேப் தான். கோனிஃபர்ஸ் ஷேப் ப்ரமோட்ஸ் ஷெட்டிங். ஓகேங்களா? ஸோ கோனிஃபர்ஸ் அண்ட் தென் வேக்ஸ் கோட்டிங், லீவ்ஸ் வந்து வேக்ஸ் கோட்டடாக தான் இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் நேச்சர் வருஷம் முழுக்க ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது அலோவ் பண்ணும். பட் மெயின் திங் ஏன் எவர்கிரீன் நேச்சராக இருக்குன்னா சாயில் இஸ் வெரி வெரி புவர். இந்த புவர் சாயிலை வச்சுக்கிட்டு ஷெட் பண்ணிட்டு திரும்ப கிரியேட் பண்ணுறதுலாம் பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால அந்த எவர்கிரீன் நேச்சரோட வந்து இருக்கும். ஸோ இது வந்து பிளான்ஸோட கேரக்டர். அனிமல்ஸ், இங்கே உள்ள முக்கியமான அனிமல்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட் ஆல்மோஸ்ட் லிஸ்ட் வந்து ஓவர்லாப் ஆகும். டெம்பரேட் டெசிவர்ஸ் ஃபாரஸ்ட்க்கும் இதுக்கும் நிறைய ஓவர்லாப்பிங் இருக்கும். இதே தான் தூந்திராலையும் நீங்கள் பார்ப்பீங்க. தூந்திராவுக்கும் அதே தானே ஓவர்லாப்பிங் வந்து பார்ப்பீங்க. ஸோ இது பாருங்க. அண்ட் தென் தூந்திரா, எஸ்பெஷலி ஆர்க்டிக் தூந்திரா டியூரிங் சம்மர், ஆர்க்டிக் தூந்திரா டியூரிங் வின்டர். ஸோ வின்டர் தட் இஸ் கிளைமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி கோல்டர் தான். ஸோ லாங் வின்டர்ஸ் இருக்கும், 8 to 10 months வின்டர் இருக்குங்கிறாங்க. வின்டர்னா அது பர்ஃபெக்ட்லி மீன்ஸ் அப்போ அந்த ஆட்டம் ஸ்ப்ரிங்கும் ஆல்மோஸ்ட் வின்டர் மாதிரி தான் இருக்கும். தெர் இஸ் நோ கிளியர் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அந்த ஆட்டம் ஸ்ப்ரிங்கு வின்டருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா டெம்பரேச்சரும் ரொம்ப கோல்டராக தான் இருக்கும். அந்த சம்மர் மந்த்ஸ் ஒரு 2 to 2.5 months அது மட்டும் தான் கொஞ்சம் டெம்பரேச்சரை பார்க்க முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் ஷார்ட் அண்ட் கூல் சம்மர். டெம்பரேச்சர் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஸோ the -40 degree centigrade to 10 degree centigrade அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து இருக்கும் டெம்பரேச்சர் ரேஞ்ச். ஸோ வெரி லிட்டில் ரெயின்ஃபால் தான், 25 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் மழை பெய்யும். ஸ்ட்ராங் ஐசி வின்ஸ் இருக்கும். இந்த முறை இந்த ஸ்காட்லாண்ட், தட் இஸ் என்ன ஊருப்பா அது, ஸ்வீடன், இந்த ரீஜியன் தானே, இந்த ஆர்க்டிக் ரீஜன் தானே. ஆர்க்டிக் ரீஜன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட நான் மனிதவியல் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருந்தாங்க. அவங்க இப்போ அங்கே ஏதோ வேலை பார்க்குறாரு. அவர் ஏதோ சம்திங் டெக்கின்னு நினைக்கிறேன், அங்கே வேலை பார்க்குறாரு ஸ்காட்லாண்டில். அப்பப்போ வீடியோஸ் இந்த ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஸ்டேட்டஸில் இந்த வருஷம் பயங்கரமாக வந்து மக்களுக்கு வந்து இது என்னன்னா, ஸ்னோவி, இந்த விண்டு வந்து பயங்கரமாக இருக்குது. ஸ்னோவி விண்ட் வந்து பயங்கர. இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளட் வரப்போகுது, எல்லாம் வீட்டில் பத்திரமா இருங்கன்னு சொல்கிறோம்ல, அங்கே வந்து ஸ்னோவி விண்ட் வீச போது, வீட்டிலலாம் பத்திரமா இருங்க, அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு ஸ்டேட்டஸில். ஸோ வந்து ஏதாவது அவசரம்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, இவங்களை கால் பண்ணுங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க, அந்த மாதிரி அந்த சிட்டி வந்து அந்த டிக்ளரேஷன் இது கொடுத்துருக்கு, அட்வைசஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நமக்கு என்ன, மழை வந்தால் பத்திரமா இருங்க, புயல் வீசினா பத்திரமா இருங்கன்ற மாதிரி. இங்கே இந்த ஸ்னோ ஸ்டாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி இருந்ததுக்கு அதுக்கு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃபுல் ஏரியாவும் கம்ப்ளீட்லி ஸ்னோ கவர்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்னோ கவர்டாக இருக்குது. அதான். ஸோ அந்த ஸ்ட்ராங் ஐசி வின்ஸ் பயங்கரமாக வீசும். ஸ்னோ ஸ்டாம்லாம் பயங்கரமாக பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த பெர்மாஃப்ராஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர், பெர்மாஃப்ராஸ்ட் இருக்கிறதால தான் இந்த ஏரியா ட்ரீலெஸ் எக்கோ சிஸ்டமாக இருக்குது. சாயில் பெர்மாஃப்ராஸ்டாக இருக்கும். நியூட்ரியன்ஸ் பெருசாக இருக்காது, பிகாஸ் டீகாம்போஷனே ஒன்றும் பெருசாக நடக்கிறது இல்லை, அதனால நியூட்ரியன்ஸ் இருக்காது. ஓகே, நாட் பிகாஸ் ஆஃப் லீச்சிங் ரேட், டீகாம்போஷனே ஒழுங்காக நடக்கிறது இல்லை, அப்புறம் எப்படி நியூட்ரியன்ஸ் இருக்கும், நியூட்ரியன்ஸ் பெருசாக இருக்காது. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஸ்னோ மெல்ட் ஆகி, இப்போ எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் நிறைய மார்ஷ், பீட்லேண்ட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகியிருக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தென் பிளான்ஸ், இது வந்து ஆர்க்டிக் பாப்பீஸ் அதை வந்து பார்க்கலாம். திஸ் ஒன் இஸ் ஆர்க்டிக் வில்லோ. அண்ட் தென் பேர் என்ன எழுதிக்கிறீங்களா, இல்லை ஆல்ரெடி நோட்ஸில் எழுதி வச்சிருக்கீங்களா? இல்லை, திஸ் ஒன் இஸ் ஆர்க்டிக் பாப்பீஸ். ஆர்க்டிக் பாப்பீஸ், திஸ் ஒன் இஸ் ஆர்க்டிக் வில்லோ. நான் இங்கே எழுதிடுறேன். ஆர்க்டிக் பெரிஸில் ப்ளூபெரி, ரெட்பெரி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது போக யூஸ்வலாக அந்த மாஸ், லீச்சன் அதெல்லாம் காமனாக இருக்க தான் செய்யும். ஓகேங்களா. இதெல்லாம் சம் ஆஃப் தி பிளான்ஸ். ஆர்க்டிக் பெரிஸில் ரெட்டும் உண்டு, ப்ளூ உண்டு, ரெட்பெரியும் உண்டு, ப்ளூபெரியும் உண்டு. பீட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏரியாஸ் வித் அன்டிகம்போஸ்ட் ஆர் பார்ஷியலி டிகம்போஸ்ட் அக்யூமுலேட்டட் டெட்ரிட்டஸ், அதுதான் பீட்லேண்ட். ஓகேங்களா, எழுதியாச்சா? ஸோ மீன்ஸ் ஆர்க்டிக் ப்ளூபெரி, ஆர்க்டிக் ரெட்பெரி இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதோட தூந்திரா எக்கோசிஸ்டம் ஓவர். சம் அனிமல்ஸ் வந்து இருக்கு. ஸோ தூந்திரா எக்கோசிஸ்டம் ஓவர். அடுத்து டெசர்ட் தான் இருக்கு. நான் டெசர்ட் சும்மா பிக்சர்ஸ் தான் கொடுத்துருக்கேன், மற்றபடி இல்லை. டெசர்ட் ரிஸ் ட்ரை டெசர்ட்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும், கோல்ட் டெசர்ட்னா டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டராக இருக்கும். அதான் அனிமல்ஸ் அது ஆல்மோஸ்ட் நிறைய ஓவர்லாப்பிங் தான் இருக்கும். எஸ், பொறுமையாக பாருங்க. ஓகேங்களா. ஸோ டெசர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெயின்ஃபால் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இப்போ ட்ரை டெசர்ட்லாம் லெஸ் தென் 20 சென்டிமீட்டர் மழை கூட இருக்கலாம், சம்வேர் இருக்கலாம். ஸோ டே ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நைட் ரொம்ப கோல்டாக இருக்கும், கிளியர் ஸ்கை அண்ட் சன்லைட் பார்க்க முடியும், ஸ்ட்ராங் ட்ரை வின்ஸ் வந்து இருக்கும். இது ட்ரை டெசர்ட். கோல்ட் டெசர்ட் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டராக இருக்கும். ஒரு பிக்சர் கொடுக்கலீங்களா, அவ்வளோதான். ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடிவடைகிறது. சம் அனிமல்ஸ், டெசர்ட் அனிமல்ஸ் பக்கா கேமோஃப்ளாஜோட இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், பட் இன்னைக்கு முடியல. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். பட் ஐ திங்க் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். பட் நெக்ஸ்ட் கிளாஸ் எதுக்கும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை, பேக்கிங் ஸ்டார்டட். ஓகே. ஆர்க்டிக் தூந்திரா கன்ஃபைன் டு நார்தர்ன் இல்லை அண்டார்டிக் தூந்திராவும் இருக்கு. ஸோ தூந்திரால ஆர்க்டிக் தூந்திரா, அண்டார்டிக் தூந்திரா, ஆல்பைன் தூந்திரா மூணுமே இருக்குல்ல. அண்டார்டிக்லேயும் தூந்திரா இருக்கு. ரெட் வந்து ரெட்பெரி. அது ப்ளூபெரி, இது ரெட்பெரி. அப்படிதான்பா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ராஷ்பெரி இல்லை, இது வந்து ரெட்பெரின்னு தான் கொடுத்துருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ, கிளம்பலாம்.